ஓம் 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 கம் கணபதியே நமः ஓம் சம் சரஸ்வத்யை நமः ஓம் கும் குருभ्यो நமः ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவ்யை நமः ஓம் பிரசீத விஸ்வேஸ்வரி விஸ்வப்ரசீதே பிரசீத விஸ்வேஸ்வரி வேதரூபிணி प्रसीद मायामि मंत्र विग्रहे प्रसीद सर्वेश्वरि सर्वरूपिणि ओम शांति 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 ओम आनो भद्राः कृतवो यन्तु विश्वदः सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मत् आचार्य पर्यन्तं वन्दे गुरु परंपरां सर्ववेदान्त सिद्धान्त गोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् ओम श्री सद्गुरु परमात्मने नमः। ओम अस्य श्री सौन्दर्यलहरी स्तोत्र महामन्त्रस्य श्री शंकराचार्य भगवत्पाद ऋषिः अनुष्टुप् छन्दः श्री महात्रिपुर सुंदरी देवता चिंतित मनोरथ सिद्ध्यर्थे जपे विनियोगः उत्तप्त क्षेम रुचिरां रविचंद्रवह्नि नेत्रां तनुश्चर युधांकुशपाशशूलं रम्येर्भुजैश्च तदधीं शिवशक्तिरूपां कामेश्वरीं हृदि भजामि हृदेन्दुलोकाम् सगुणा करुणा पूर्णा अरुणी तरुणारुणा सौंदर्यसार पीयूष सर्वावयव सुंदरी श्रृंगार संपूर्णा सदा भक्तार्तिनाशिनी प्रसाद सुमुखी देवी बालचंद्रधरा परा पाशांकुशवरा बीदी भूषाह्यानंदरूपिणी महात्रिपुर सुंदर्यै नमः। कृतस्याखिल पापस्य ज्ञानतो ज्ञानतोऽपि वा प्रायश्चित्तं परं प्रोक्तं पराशक्ति पदस्मृतिः। பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலையும் ஆதிசங்கர பகவத்பாதுடைய அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது சௌந்தரலஹரி என்கிறதான மகாஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மங்களை தெரிந்து கொள்கிறோம். இன்று சௌந்தரலஹரி என்கிறதான மகாஸ்தோத்திரத்தினுடைய கடைசி ஸ்தோத்திரம் சம்பூர்ணம் அப்படிங்கிறதான இந்த 100வது ஸ்தோத்திரத்தை பகவத்பாதர் பயபக்தி ஸ்ரத்தையோட அம்பாளை தன்னுள்ளே வாங்கி தன்னை அம்பாளுக்கு சமர்ப்பித்து பரம சந்தோஷத்தோட ஆச்சரிய சகிதம் இந்த 100வது ஸ்லோகத்தை அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்கிறார். இந்த ஸ்தோத்திரத்துக்குரியதான மந்திரம் ஓம் ஸ்ரீ ஜனன்யை நமஹ. ஓம் ஸ்ரீ ஜனன்யை நமஹ. ஸ்தோத்திரத்தினுடைய பலஸ்ருதி சகல காரிய சித்திகளையும் பெறுவதற்காக இந்த ஸ்தோத்திரத்தை ஜெபம் செய்யலாம். சங்கல்பம் சகல காரிய சித்தியர்த்தம் சதகம் ஸ்தோத்திரம் சமர்ப்பயாமி. சதகம் ஸ்தோத்திரம் ஜபேது எப்படி வேணா சொல்லிக்கிறார். எந்த குறிப்பிட்ட அங்கத்தையோ நாமத்தையோ விபூதி விஸ்தார ரகசியங்களையோ எதை பற்றி வர்ணிக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டதான ஒரு நிலை இல்லை அப்படிங்கிறதான ஒரு நிலையில் இருக்கார் இப்போ ஆதிசங்கர பகவத்பாதர். இதுவரைக்கும் துவைத பாவனையில அம்பாளை பிரத்யேகமாக செப்பரேட்டாக பார்த்துட்டு பகவத்பாத எல்லாத்தையும் வர்ணனை செய்து வந்தார். கடந்த 99 ஸ்லோகங்களில் அம்பாளுடைய அனுகிரகத்தினால தெய்வீ ஞானம் எந்த அளவுக்கு அவருக்கு கிடைச்சதோ அதை வைத்துக்கொண்டு 99 ஸ்லோகங்கள் வழியாக அம்பாளை பாராட்டினார். 100வது ஸ்லோகத்தில் தன்னையே அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்கிறார். அதனால் அம்பாளுடைய ஒரு குறிப்பிட்ட உடம்பில் இருக்கிறதான அங்கங்களையோ விபூதி விஸ்தாரங்களையோ வியாக்கியானம் பண்ணுறதுக்குன்னு சமர்ப்பணம் செய்யலை. இந்த ஸ்லோகத்தை தன்னையே பராசக்திக்கு கொடுத்த பிறகு தனக்கும் சக்திக்கும் செப்பரேட்டாக சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட அங்கங்களையோ நாமரூபங்களையோ இதுல வர்ணனை செய்யலை. இதுல பூராவும் அம்பாளுக்கு இந்த ஸ்லோகத்தையும் தன்னுடைய மனசா வாச்சா கர்மனா சர்வ முயற்சியையும் அம்பாளுக்காக சமர்ப்பணம் செய்யதான ஒரு பாவனை தான் இந்த ஸ்லோகத்திற்கு. வினயமூர்த்தின்னு சொல்லி கூப்பிடலாம் பகவத்பாதரை. அவ்வளவு வினயம். ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு சின்ன உபகாரம் செய்யறதுக்குள்ளேயே அதில் ஃபோட்டோகிராஃப் பண்ணி அதை பப்ளிக் பண்ணி அதை ஊரெல்லாம் எல்லாம் தெரிய வச்சு என்னெல்லாம் விதத்தில் கிளைம் பண்ண முடியுமோ அவங்களுடைய இண்டிவிஜுவல் பார்ட்டிசிபேஷனை அந்த அளவுக்கு முயற்சி செய்வார்கள். இவ்வளோ விலமதிக்க முடியாத 99 ஸ்லோகங்களை பகவத்பாதர் அம்பாளுடைய அனுகிரகத்தினால் உருவாக்கி அதுக்கு தன்னுடைய பேர் வேணும்னு கொஞ்சம் கூட எங்கேயும் எதிர்பாராமல் அம்பாளுடைய திருப்திக்காக ஜெகதம்பா திருப்தியர்த்தம் அப்படிங்கிறதான முறையில் இந்த மகா ஸ்லோகத்தை பகவத்பாதர்
அமைச்சு கொடுத்துருக்கார். ஜபிக்க வேண்டியதான வழிமுறை காலை நேரம் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து 16 நாட்கள் தினமும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்தால் அம்பாளுடைய அனுகிரகத்தினால சகல காரியங்களிலும் சித்தி உண்டாகும். நிவேத்தியம் நாவல் பழம், திருமதுரம், வெத்தலை, பாக்கு, தாம்பூலம், பழங்கள் இதெல்லாம் வைத்து அம்பாளுக்கு நிவேத்தியம் பண்ணி அம்பாளுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்குரியதான சக்கரம் கீழ்நோக்கி இருக்கக்கூடியதான திரிசூல திரிகோண சக்கரம். சக்கரத்துக்குள்ளே ஓம் ஹ்ரீம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரங்களை எழுதி அதற்கு முன்னே ஒரு தெருவிளக்கை ஏற்றி வைத்து சக்கரத்துக்கு பின்னே அம்பாளுடைய சித்திரப்படம் வைத்து கலசம் வைத்து யதா சௌகரியம் அம்பாளை தியான யோகாதிகள் பண்ணி பஞ்சோபச்சார பூஜை செஞ்சு அம்பாளுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்துக்காக இந்த ஸ்லோகத்தை ஜெபம் செய்ய வேண்டும். இதற்கு முன்னே 99வது ஸ்லோகத்தில் பகவத் பாதர் உத்தமனான ஒரு தேவி உபாசகருக்கு உலகத்தில் கிடைக்கிறதுக்கு ஒன்று இருக்காது, எல்லாம் கிடைத்துவிடும். ரொம்ப முக்கியமாக இருக்கிறதான 3 விஷயங்கள் இந்த இகலோகத்தில் இந்த மனித ஜென்மம் எடுத்து வாழுகிற காலத்தில் ஒன்று செல்வம், இன்னொன்று வித்யை, 3வது அழகு. இது 3ம் இருந்து ஆயுசும் இருந்தால் அந்த வாழ்க்கை சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு எல்லாரும் ஒத்துக்கொண்டதான ஒரு சத்தியம். அதனால மகாவிஷ்ணு கொஞ்சம் பரிபிரமதாம், மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மதேவனுக்கும் பரிபிரமம் ஏற்பட்டது. அதே நேரத்தில் ரதி தேவிக்கு தன்னுடைய பாதிவர்த்தமே இழந்து போய்விடுமோ அப்படிங்கிறதான ஒரு சந்தேகத்தையும் கொண்டு வருது. அஷ்டைஸ்வரங்களுக்கும் நாதியாக இருக்கிறதான மகாலட்சுமியை அம்பாள் தன்னுடைய உத்தமனான பராபக்தனுக்கு அவளை கொடுத்து விடுவாள் அப்படிங்கிறதான ஒரு அச்சம் மகாவிஷ்ணுக்கு ஏற்படுகிறது. கலைவாணி தன்னுடைய நாக்கில் மட்டுமே எப்பவும் நித்தியவாசம் செய்யக்கூடியதான அந்த கலைவாணி ஒரு உத்தம பக்தனுடைய சொல்படிக்கு அவங்ககிட்டே இருந்துடுவாளோ அப்படிங்கிறதான பயத்தை அம்பாள் அவளையும் அந்த பக்தனுக்கே கொடுத்து விடுவாளோ அப்படிங்கிறதான அச்சம் பிரம்மதேவனுக்கு உற்பத்தி ஆகிறது. அதே நேரம் மன்மதன் அனங்கன், அங்கத்துவம் இல்லாதவன், உடம்பில்லாதவர், அவருடைய பத்னியானவள் ரதிதேவி. ரதிதேவியும் அம்பாளுடைய அம்சம்தான். அந்த ரதிதேவிக்கு வந்ததான ஒரு களங்கத்தை, ரதிதேவிக்கு ஏற்பட்டதான பயத்தையும் எடுத்து சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, உலகத்திலேயே அழகத்தினுடைய வடிவுங்கிறது மன்மதன் தான். மன்மதனுடைய அழகையை பார்த்து மோகம் கொள்ளாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. அதனால அம்பாளுடைய அனுகிரகத்தினால அந்த உத்தம தேவி உபாசிகனுக்கு மன்மதன மாதிரி இருக்கிறதான அழகை ஒருவேளை இந்த உத்தம பக்தனுக்கு அம்பாள் கொடுத்து விட்டாள் என்றால் ரதிதேவியான தான் மன்மதனை மறந்து இந்த தேவி பக்தன் பின்னாடி அவனை மனசால ஒரு விரும்பவோ செஞ்சுட்டாளானா ரதிதேவியினுடைய பாதிபிருத்தம் இழந்துவிடும். ஆகவே சக்தியினுடைய உபாசனையினால உலகத்தில் கிடைக்க முடியாத ஒரு சொத்தோ சுகமோ அனுகிரகமோ ஒண்ணுமே இல்லை. எல்லாவற்றையும் கொடுத்து விடுவாள் அப்படின்னு யாருக்கு தெரியும்? சாதாரண ஜனங்களுக்கு தெரியாது. ஆனா மகாவிஷ்ணுவுக்கு தெரியும், பிரம்மனுக்கு தெரியும், ரதி மன்மதனுக்கு தெரியும். காரணம் என்னவென்றால் ஆபிரம்ம கேட ஜனனி வர்ணாசிரம விதாயின்னே நமஹா. பிரபஞ்சத்தில் இருக்கிறதான ஜீவாத்மாக்களுக்கு அவங்களுடைய புண்ணியத்தினாலேயும் சத் பிரவர்த்தினாலேயும் தேவி உபாசனையினாலேயும் தான் அம்பாள் ஒவ்வொரு பதங்களை கொடுக்கிறாள், பதவிகளை கொடுக்கிறாள். ராஜத்கிருபா ராஜபீட நிவேஷ நிதாசதாயே நமஹா, ராஜ்யலட்சுமி கோசநாத சதுரங்க பலேஸ்வரே நமஹா அப்படின்னு லலிதாசஹஸ்ரநாமத்தில் ராஜ்யத்தை கொடுக்கக்கூடியவள், ராஜாங்கத்தை கொடுக்கக்கூடியவள், ராஜாவாக வைக்கக்கூடியவள், சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியாக மாற்றக்கூடியவள், இப்படியெல்லாம் அம்பாளுக்கு பெருமை சொல்லுகிறது. மகாவிஷ்ணு பிரம்மன் இவர்களெல்லாம் ஒரே அடியாக கம்பேர் பண்ணி பார்க்கறது தப்பு. இருந்தால் கூட அவங்களுக்கும் நம்மளை மாதிரி ஒரு ஜீவாத்மா பல யுகங்களாக தபம் செய்து சத்கர்மா சத்விஷயங்களை செய்து பராசக்திக்கு உபாசனை செஞ்சுதான் அவர்களுக்கு இந்த பிரம்மபதம் விஷ்ணுபதம் அப்படிங்கிறதான பதவி கிடைக்கிறது. அப்போ அவங்களுக்கு தெரியும் நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், எவ்வளோ பிரார்த்தனை பண்ணியிருக்கோம், அதனால் நமக்கு இந்த பதவி கிடைச்சுடுது. நாளைக்கு இனி ஒரு தேவி பக்தன் இது மாதிரி பண்ணினானா அவனுக்கு இந்த பதவியை கொடுக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? பதவி யாருக்கு கிடைக்கிறதோ அதுபடி அவனுடைய அந்த சக்தி அப்படிங்கிறதான் திவ்ய சக்தி. இங்கே மனைவின்னு எல்லாம் சொல்லக்கூடாது, சகதர்மணியாக சொல்லலாம் அல்லது அர்த்தாங்கினியாக சொல்லலாம். எப்படியோ பிரம்மத்துக்கெல்லாம் சக்தி சேர்ந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு பிரம்மத்துவம் கிடைக்கும். அல்லாவிட்டால் அவங்க பிரேதத்துக்கு சமமாகி விடுவார். பஞ்சபேதாசனாசீனா பஞ்சபிரம்ம ஸ்வரூப் நேர்மான லலிதாசஹஸ்ரநாமத்தில் பிரேதங்களுக்கு சமமாகி விடுவார்கள்
ஆகவே அந்த சக்தியை என்னிடமிருந்து எடுத்து அந்த தேவி பக்தர் கொடுத்துட்டாளானா நம்ம பதவி போச்சு. பதவியை பற்றி ரொம்ப மோகம் கொள்கிறவன் யாரு அப்படின்னா இந்திரன். இந்திரனுக்கு தான் எப்போ பயம். எதையாவது எல்லாம் இடையூறுகள் செய்து அவனுடைய தபஸை கலைத்து விடுவார். அந்த பதத்தில் யாரும் வரக்கூடாது. என்ன வந்துட்டா சச்சி தேவி தன்னிடமிருந்து போய்விடுவாள், இந்திராசனம் போய்விடும். அதுதான் அவருடைய பெரிய கவலை. மகிஷாசனபத்தி ஸ்தோத்திரத்திலேயும் அதுதான். சச்சி குச்ச கும்ப தரீபரி ரம்ப சுகானுகுபவம். சச்சி தேவியினுடைய மடியில் தலை வச்சு படுத்துட்டு என்னெல்லாமோ கனவுகளை காணக்கூடியதான அந்த இந்திரனுக்கு ஒரு நிமிஷத்தை தூக்கி வாரி போடுறது. அப்பப்பா நான் விட்டுற மாட்டேன் இந்த என்னோட சீட்டை, யாருமே பண்ணக்கூடாது. அதுக்காக ரம்பை, திலோத்தமை, உருவசி போன்றவர்களை எல்லாம் வைத்துக்கொண்டு மோகத்தை உருவாக்கி ஈவன் ரதியை கூட பல இடங்களில் உபயோகப்படுத்துவார். இப்படி ருது தேவதைகளை எல்லாம் தன்னுடைய ஆத்மிக்கு கட்டுப்படுத்தும்படியாக இந்திரன் வைத்துக் கொள்வார். இப்படி எல்லாரையுமே அதட்டி வாழ்றதான ஒரு அந்த பயம் வேறு ஒன்றும் இல்லை. அப்போ உண்மையான பக்தனுக்கு எல்லா பதவியும் கிடைக்கும். கடைசியில் சிவஞான பிரதாயின்னே நமஹா, சிவனையே கொடுத்து விடுவாள் தேவி அப்படிங்கிறதான அளவுக்கு லலிதா சஹஸ்ரநாமம் அம்பாளுடைய காருண்யத்தை போற்றுகிறது. இந்த 99வது ஸ்லோகத்தில் பகவத்பாதர் முக்கியமான இந்த 2 பிரம்மாதிகளுடைய பயத்தையும் அதே நேரத்தில் ரதி மன்மதனுடைய பயத்தையும் எடுத்து காட்டி ஒரு உத்தமமான பராபக்தனுக்கு அம்பாளிடமிருந்து எதையும் பெறுவதற்கு அவன் யோக்கியதுள்ளவனாகி மாறிவிடுவான். ஒரு தடவை ஓம் நம சிவாய நமஹா, ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹா, ஓம் ஸ்ரீமாதா அப்படிங்கிறதான ஒரு வார்த்தை போருமே 3 உலகங்கள் தன் கைக்குள்ளே அடங்கிவிடும். அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீமாதா இருக்கிறதான மந்திரத்துக்கு இருக்கிறதான மகாத்மியம் ஸ்ரீ மாதா 3 அக்ஷரங்கள். ஸ்ரீ என்றால் மகாலட்சுமி, மகாலட்சுமிங்கிறது ஒன்று உண்டு, லக்ஷ்மிங்கிறது ஒன்று உண்டு. அதுக்கு அடுத்தது மா அப்படின்னா துர்கா, காளி, பார்வதி இவங்களை குறிக்கிறது. தா என்றால் தத்துவம் என்கிறதான பிரம்மத்தினுடைய பத்னியான காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதி தேவியாக இருக்கிறதான கலைவாணி, பிரம்மபத்னியான சரஸ்வதி தேவி. அப்போ துர்காலட்சுமி, சரஸ்வதி அப்படிங்கிறதான 3 நாமங்கள் பெருசாக சொல்கிறதுக்கு பதிலாக ஒரே ஒரு நாமத்தில் ஸ்ரீமாதான்னு சொல்லிட்டா போதும். ஸ்ரீமாதாங்கிறத நாமத்தில் துர்காலட்சுமி, சரஸ்வதி அப்படிங்கிறதான 3 பேரும் இருக்கா அப்படிங்கிறதான சத்தியத்தை நம்மளால் உணர முடிகிறது. அதுபோல் ராமா அப்படிங்கிறதான நாமம் சிவசக்தி அப்படிங்கிறதான பெரிய நாமத்துக்கு ஒரு சின்ன நாமமாக ரீப்ளேஸ் பண்ணால் அதுக்கு ராமா. ரமந்தே யோகினஹா அஸ்மின் இதி ராமஹா, ரமந்தே யோகினஹா அஸ்மின் இதி ராமஹா. யோகிகள் எல்லாம் எந்த நாமத்தை ரமிப்பார்களோ, அந்த நாமத்தோட விளையாடுவார்களோ, அந்த தத்துவத்தில் தன்னையே கொடுத்து விடுவார்களோ, அந்த தத்துவம் ஏதோ அதுதான் ராமன். அது தசரத புத்திரனா ராமன் அப்படிங்கிறதா இருக்கணும் அவசியம் இல்லை. ராமாங்கிறதான வார்த்தை ராமருக்கும் ராமாவதாரத்துக்கு முன்னாடியே இருக்கிறதான நாமம், அதாவது சிவசக்தி என்றுதான் அர்த்தம். அதில் ராங்கிறதான ருத்ராம்சமும் மா அப்படிங்கிறதான துர்காம்சமும் சேர்ந்துதான் ராமா. அதுபோலவே இந்த ராமாங்கிற நாமத்துக்கு பிரணவம் தேவையில்லை. முன்னாடி வந்து ஓம் ராமா அப்படின்னு எங்கேயும் சொல்ல மாட்டார்கள். காரணம் என்னன்னா சிவசக்தி தான் பிரணவம். ஆகவே ராமா அப்படின்னு சொன்னாலே பிரணவம் அது உட்கொண்டு விட்டது. அதனால் இதுக்கு தாரக மந்திரம் என்றும் சொல்வார்கள். ஓங்காரம் பிந்து சம்யுக்தம் நித்யம் தியாயந்து யோகினஹ காமதம் மோக்ஷதம் சைவ ஓங்காராய நமோ நமஹ. ஓம். அப்படி யோகிகள் எல்லாம் எதை தியானம் செய்வார்களோ அதுதான் ராமா அப்படிங்கிறதான தத்துவம். ரமந்தே யோகினஹா அஸ்மின் இதி ராமஹா. அப்படி மந்திர தத்துவங்களை எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது இந்த பிரணவ சக்தி. அந்த பிரணவத்துக்குள்ள அகார உகாரம் அகாரம், திரிலோகங்கள், திரிசக்தி, திரிகாலங்கள், இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, சர்வ அக்ஷரங்களும் எல்லாவற்றையும் அடக்கினதான மகா பிரம்ம தத்துவம் தான் ஓங்காரம் என்கிறதான பிரணவம். அந்த மந்திரத்துக்குள்ள சர்வம் அடங்கி விடுகிறது. ஆகவே சக்தி உபாசனையினால அந்த உபாசிகனுக்கு பெற முடியாததாக ஒரு பொருளும் ஒரு தத்துவமும் இந்த பிரபஞ்சத்தில் இல்லை, இந்த புவனத்திலே இருக்க முடியாது அப்படிங்கிறதான பரம சத்தியத்தை வந்து பகவத் பாதர் ரொம்ப புரிஞ்சுண்டு தெரிஞ்சுண்டு அனுபவிச்சு அந்த ஸ்லோகத்தை சொன்னார். இந்த 100வது ஸ்லோகம் என்ன சொல்றது பார்ப்போம். பிரதீபஜ்வாலாபிஹி திவசகர நீராஜன விதிஹி சுதாசுதேஹே சந்திரோபலஜ லலவைஹி அர்க்யரச்சனா ஸ்வகீயைரம்போபி சலில நிதிசௌஹித்யகரணம் தொதீயாபிர்வாக்பிஹி தவ ஜனனி
வாசாம் ஸ்துதிரீயம் பிரதீபஜ்வாலாபிர் திவசகரநீராஜன விதிஹி சுதாசுதேச்சந்திரோப லஜஜலவைரவ்ய ரச்சனா ஸ்வகீயைரம்போபிஹி சலிலநிதி சௌஹித்யகரணம் त्वदीयाधीर्वाग्भिः स्तव जननी வாசாம் ஸ்துதிரியம். வசின்யாதி வாக்தேவதைகள் லலிதா சகஸ்ரநாமத்தை ரச்சனை செய்தார்கள். ஹயக்ரீவ மகர்ஷி என்பவர், ஹயக்ரீவர் அப்படிங்கிறவர் மகாவிஷ்ணுவனுடைய அவதார புருஷன். இதுக்கு முன்னாடி அந்த கதையை சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு நான். அந்த ஹயக்ரீவருக்கு சிவசக்தி 2 பேருமாக சேர்ந்து உருவாக்கினதான மகாமந்திரங்கள் தான் 300 நாமங்கள் இருக்கக்கூடியதான திரிசதி. பஞ்சதசாட்சி என்கிறதான மகாமந்திரத்தை அதில் இருக்கிறதான ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் 20 நாமாக்கள் வீதமாக 15 மல்டிப்ளைடு பை 20 = 300. அப்படி 15 குணிதம் 20 நாமாக்கள் சேர்த்து 300 நாமாக்களால் திரிசதியை உருவாக்குறார். இந்த திரிசதி யார் உருவாக்கினார்கள் என்றால் சிவனும் சக்தியுமாக சேர்ந்து, காமேஸ்வரனும் காமேஸ்வரியுமாக சேர்ந்து உருவாக்கினதான மந்திரங்கள். அதுபோல வசின்யாதி வாக்தேவதைகள் அம்பாளுடைய திருமுகத்தை ஒட்டி வாழ்கின்றவர்கள். அந்த வசின்யாதி வாக்தேவ லலிதா சகஸ்ரநாமத்தை உருவாக்கி ஹயக்ரீவருக்கு இது கேள்விப்பட்டது, உபதேசம் கிடைக்கப்பட்டது. பிரம்மாண்ட சதஸில் வசின்யாதி வாக்தேவதைகள் இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை அவதரணம் செய்கிறார்கள். அப்போ நிறைய மகர்ஷிகள், மகான்கள், பிரம்மாதிகள் எல்லாம் அதை கற்றுக்கொண்டார்கள். அன்றைய காலத்தில் இந்த திவ்யத்துவம் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு தடவை கேட்டால் போரும். நம்ம மாதிரி உட்காந்து தலையை இடிக்கிற மாதிரி 10 தடவை அதை படித்து பைஹார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கெல்லாம் ஒரு தடவை கேட்டுவிட்டா அது அந்த திவ்யத்துவம் இருக்கிறதுனால அது அப்படியே அது பதிஞ்சு விடும். ஹயக்ரீவர் அகஸ்திய மகர்ஷி அவருடைய 2 பாதங்களை கட்டு பிடித்து கொண்டு விடமாட்டேன், எனக்கு சொல்லித்தராமனா விடமாட்டேன், எனக்கு ஒன்றுமே எனக்கு குருநாதா எனக்கு அது தெரிஞ்சாகணும், இந்த ரகசியத்தை கேட்டு 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 எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கு. பரிவசியா ரகசியம், பாஸ்கரம், இப்படி பலவிதமான பாஸ்கர் ராயர் 7000 கிரந்தங்கள் உருவாக்கியிருக்கார் இந்த தேவி மகாத்மியத்தை பற்றி. நினைச்சு பார்க்கணும். நமக்கு 2 வார்த்தை நம்மளால ஒழுங்கா சொல்ல முடியாது. இந்த ஸ்ரீமாதாங்கிறதான ஒரு திருநாமத்தில் இருக்கிறதான அர்த்த மகாத்மங்களே வைபவங்களை பார்த்து விட்டாலே அனைத்து சரஸ்வதி தேவியினுடைய ஆக்டிவிட்டியும், அனைத்து லக்ஷ்மி தேவியினுடைய ஆக்டிவிட்டியும், அனைத்து துர்கா பரமேஸ்வரி லலிதா மகாத்ரிபுர சுந்தரி பார்வதி தேவியினுடைய மகாத்மங்களை அடங்கி விடுகிறதே ஒரே ஒரு நாமத்தில், ஸ்ரீமாதா அப்படிங்கிறதா நாமத்தில். அப்போ நம்ம இதைத்தான் வியாக்கியானம் பண்ணுவோம். இந்த ஒரு நாமம் மட்டுமே போதும் அல்லவா? அதில் தேவி பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம், தேவி மகாத்மியம், திரிசதி, லலிதாம்பாள் சோபனம், தேவி பாடமாலா சர்வத்தையும் சொல்லிவிடலாம். சக்தி வடிவத்தில் என்னெல்லாம் இன்ன வரைக்கும் நாம் தெரிஞ்சுருக்கோமோ, புரிஞ்சுருக்கோமோ, வேத வழியாகவும் உபனிஷத்துக்கள் வழியாகவும் சுக்தங்கள் வழியாகவும், ஸ்ரீ சுக்தம், துர்கா சுக்தம் எல்லாருக்கும் தெரிய ஒரு சுக்தங்கள் தான். ஹிரண்யவர்ணாம் ஹரணீம் சுவர்ணரஜஸ்ஸாம் சந்திராம் ஹிரண்மகீம் லக்ஷ்மீம் ஜாத வேதோ மகாவஹா. ஆருத்ராம்சத்தில் பிறந்தவள் மகாலட்சுமி தேவி. அதே ஆருத்ராம்சத்தில் ஜாதமானவர், அதாவது பிரகடிதமானவர் ஸ்ரீருத்ரனுங்கிறதான பரமேஸ்வரர். இன்னைக்கு சதவிஷ்ணு நட்சத்திரம், திருவாதிரை, சுவாதி, சதயம்ங்கிறதான 3 நட்சத்திரங்கள் ராகு நட்சத்திரங்கள். சிவசம்பந்தம் எல்லாமே இந்த ராகு நட்சத்திரத்தில் தான் இருக்கும். இன்னைக்கு சிவசக்தியான மகா திரிபுர சுந்தரியுடைய இந்த சௌந்தர லஹரி ஆகவே இன்னைக்கு முக்கியமான ஏகாதசிங்கிறதான சுக்லபக்ஷ ஏகாதசிங்கிறதான புண்ணிய திதியும் நட்சத்திரங்களில் 100 மருத்துவர்களுக்கு சமமான சதபிஷக் அப்படிங்கிறதான நட்சத்திர தினம் தன்னைக்கு இந்த உபன்யாசத்தை அம்பாளுக்காக பூர்த்தி செய்வதற்கு அம்பாள் அனுகிரகம் கொடுத்திருக்காள். இது ஒரு பரம பாக்கியம். இந்த ஸ்தோத்திரத்தில் என்ன சொல்லி வர்றார் அப்படின்னா, உலகத்தில் சிறுது பெருசு அப்படின்னு எப்பவுமே இருக்கும். இந்த பெரிய இடங்கள்ல சின்னவர்கள் போகிற நேரத்தில் அவங்களுக்கு சில தயக்கங்கள் ஏற்படும், இயற்கையாக வரக்கூடியதாக ஒரு கூச்சம். அதுபோல பெரியவங்க அவங்களோட பெரியவங்கள்ட்ட போகிற நேரத்தில் அவங்களுக்கு ஒரு கூச்சம் ஏற்படும். அது கிஃப்ட் கொடுக்கறதாகட்டும், நம்ம விஷ் பண்ணுறதாகட்டும், நாளெல்லாம் விஷ் பண்ணி அவங்கெல்லாம் எடுத்துப்பாளா அப்படின்னு சொல்லுவார்கள்வா. நான் கொடுக்கறதான இந்த சின்ன கிஃப்ட்டு அதெல்லாம் அவங்களுக்கு எந்த மூலைக்கு பார்த்து அழுத்து போயிருக்கும், நம்மளோட இதெல்லாம் பார்க்க கூட மாட்டா போல் இருக்கு அப்படின்னு தோணும். இதெல்லாம் இயற்கையாகவே வரதான ஒரு பகவத் பாதத்தை சொல்றாரு. அப்படின்னா என்ன விடையெல்லாம் எத்தனையோ பெரிய 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 மகான்கள், தேவி உபாசகர்கள், அவருக்கு இந்த 14 உபாசகர்கள் பட்டத்தில் இவர் கிடையாது பகவத் பாதர். ஏன்னா பகவத் பாதர் பிறந்தது கலியுகத்தில். இந்த தேவி உபாசகர்கள்லாம் கிருதயுகத்த காலம். சிவசக்தி உபாசனை எல்லாமே கிருதயுகம். அதை பற்றி முன்னாடியே சொல்லிட்டு நினைக்கிறார். அப்புறம் இந்த திரேதாயுக துவாபர யுகங்களில் மகாவிஷ்ணுனுடைய ஆட்சி, கலியுகத்திலையும் மகாவிஷ்ணுவோட ஆட்சி தான். ஆனால் பகவான் கலியுகத்தில் மனுஷரூபேனா பல சித்தர்களாகவும் பல குருக்களாகவும் அவதார புருஷரான பொருட்களாகவும் எல்லாம் தான் அனுகிரகம் செய்வார்கள். பகவான் நேரடியாக வரவே மாட்டார் கலியுகத்தில். நமக்கு யோகியதை இல்லை, வேற ஒன்றும் இல்லை.
பகவானை இங்கே வாது அப்படி சொல்லி இழுக்கிறதுக்கு யாருக்கு சக்தி இருக்குது? 500 வருஷங்களுக்கு முன்னாடி மீராபாய் இருந்தா கோனு கஹ்தே ஹே பகவான் நாதே நஹி, அந்த பாட்டை ரொம்ப நல்லா பிரமாதமாக வியாக்கியானம் பண்ணுறார். யார் மீராபாய் ஆட்டமாக பாடுறா, யார் மீராபாய் ஆட்டமாக நடனம் ஆடுறா, அப்படியானா பகவான் ஏன் வரமாட்டார் அப்படின்னு. இப்படியெல்லாம் இறைவனை நேரடியாக பார்க்கறதுக்கோ இறைவனுடைய அந்த தேஜோமயமான அந்த ஜுவாலாமுகமான அந்த சக்தியை நம்மளுடைய இந்த தோஷம் இருக்கக்கூடிய உடம்பை வைத்துக்கொண்டு பார்க்கறது கஷ்டம், கடினம். அந்த அளவுக்கு தபசக்தி இருந்தால் நிச்சயமாக நமக்கு ஒரு அனுபவம் ஏற்படும். அந்த அனுபவத்தை நம்மளோட உடம்பு தாங்கிக்க முடியாது. அப்படியே விரையில் எடுத்த மாதிரி வேர்த்து விடும், அல்லது ஐஸ் கட்டாட்டமாக ஜில்ஸ் ஆகிடும். அப்படியே வாயில் வார்த்தைகள் வெளியே வராது, தொண்டை கட்டிண்டு விடும், அபோதமாகி விடுவார்கள், கான்சியஸ்னஸே போயிடும். அவ்வளோ பெரிய சக்தி அது. அதாவது 1 ஜில்லியன் மெகாவால்ட் இருக்கிறதான ஒரு பவர் நம்மளுடைய இந்த 240 kVயை நம்மளுடைய வீட்டில் இருக்கிறதான உபகரணங்கள் தாங்கிக்கிறல, சிலர் அடிச்சு போயிடும். அப்பேற்பட்டதான ஒரு மகாசக்தி நம்ம கண்முன்னாடி நிற்குது. அப்படியே நம்ம எரிஞ்சு போயிடுவோம் மாட்டோம். மத்தியான நேரத்தில் 11:30 1 மணி வரைக்கும் வெயில்னாலே வாடி போயிடுவார். சூரியனுக்கு நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸு. அப்போ அந்த சூரிய பக்கத்தில் வந்தாரான்னு எப்படி தாங்கிக்க முடியும்? அப்படியே அந்த இறைவன் வருவார் என்றால் நம்மளுடைய உடம்பு எதை தாங்கிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி வருவாராம். அதுதான் பகவத்பாதருடைய கண்டுபிடிப்பு. ஆகவே பகவத்பாதர் சொல்றார் இந்த தாமத்தில் பிரதீபஜ்வாலாபிகி. அப்போ அந்த தயக்கத்தோட இவரும் எடுத்து சொல்றார், இவங்களெல்லாம் இப்பேற்பட்டதான முட்டாள்தனம் பண்ணியிருக்கா, அசட்டுத்தனம் பண்ணியிருக்கா அப்படின்னா, நான் இந்த ஸ்தோத்திர ரச்சனை வழியாக அம்பாளை பாராட்டுறது அம்பாளை எடுத்துக்கொள்ள மாட்டாளா அப்படிங்கிறதான ஒரு கேள்வியை தனக்குள்ளே எழுப்புறார். நான் எவ்வளவுதான் ஏழை ஆனாலும், எவ்வளவுதான் தப்புகள் பண்ணியிருந்தாலும், அவங்கெல்லாம் பண்ணுறதை கம்பேர் பண்ணுறதை என்னோடதை எடுத்துக்காமல் இருக்க வழியிலே அம்பாள் அப்படிங்கிறதான ஒரு பயபக்தியோடு இருக்கிறதான ஒரு அன்போடு இருக்கக்கூடியதான ஒரு வினயத்தோட அம்பாளிடம் சொல்லுகிறார், அம்மா இந்த நாமங்களை எல்லாம் சொன்னதும் சொல்ல வச்சதும் எல்லாம் நீ, சர்வம் உன்னுடையது, என்னுடைய ப்ராப்பர்ட்டி, என்னுடைய சொத்துன்னு ஒன்றுமே இல்லை. இதில் நான் ஒரு கருவி. நல்ல பாட்டு போட்டால் டேப் ரெக்கார்டர் அதுக்கு ஓனர் கிடையாது, பாடினவங்க யாரோ அதுதான் என்னுடைய ஓனர் அல்லவா. இப்போ இதையெல்லாம் சொல்கிறதுனால வெங்கி அதனோட ஓனர் கிடையாது. ஏதோ மகான்கள் சொல்லியிருக்கா, நம்ம பகவானுடைய புண்ணிய அனுகிரகம் இருக்கிறதுனால நாம் எடுத்து சொல்லுகிறோம், அவ்வளோ ஒரு கருவி. அதுபோல பிரதீபஜ்வாலாபிகி திவசகர நீராஜன விதிகி. திவசகரன் அப்படின்னா சூரிய பகவான். சூரிய பகவானுக்கு நம்ம எல்லா பூஜையிலையும் நமக்கு ஒரு சம்பிரதாயங்கள் ஒன்று உண்டு. மகான்கள் சம்பிரதாயங்களும் உருவாக்கி கொடுத்துருக்கார்கள். எதெல்லாம் அப்படின்னா, சம்பிரதாயங்கள் நார்த் இந்தியாவுக்கு, சவுத் இந்தியாவுக்கு, ஈஸ்ட் இந்தியாவுக்கு வித்தியாசம், கொஞ்சம் வித்தியாசம் வரும். மற்றபடி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் உண்டு. இப்போது கந்த புஷ்ப தூபதீபைகி சகலாராதனைகி சுவர்ச்சிதம், இது சவுத் இந்தியா. அதாவது கந்தம் முதல்ல திருநீர் அல்லது சந்தனம் அல்லது குங்குமம் பகவானுக்கு போட்டு கொடுக்கறது. பஞ்சோபச்சாரம் சொல்கிறேன், ஷோடசோபச்சாரம், அப்புறமா சர்வோபச்சாரம் அப்படிங்கிற 64 உபச்சாரங்கள்லாம் இருக்குது. அதில் அழைச்சி தலையில் எண்ணெய் வச்சு, அப்புறமா குளிப்பாட்டி, அதாவது அபிஷேகங்கள்லாம் பண்ணி, வஸ்திரதாரங்கள்லாம் பண்ணி, உட்கார வச்சு, அப்படிலாம் விதிகர்த்தா பண்ணுறது. நான் சொல்கிறது பஞ்சோபச்சாரம் ஜெனரலாக பண்ணுறதான பகவானுக்கு பிடிச்ச உபச்சாரம் இந்த பஞ்சோபச்சாரம் தான். பஞ்சோபச்சார தத்பராய நமஹ லலிதா சஹஸ்ரநாமத்திலே இருக்கிறோம். அப்போது இந்த பகவத் ஸ்வரூபத்துக்கு முதல்ல நாம் திருநீர் அணிவிக்கிறோம், நெற்றியில் பொட்டு வைத்து கொடுக்குறோம். நெற்றியில் பொட்டு வைக்கிறோம் அர்த்தம் என்னன்னா, நீதான் ஆத்மா, நாதான் ஆத்மா, அயம் ஆத்மா பிரம்மா. அந்த பிரம்ம தத்துவத்தை நான் உணர்கிறேன் என்பதற்காக பூமத்தியத்தில் ஒரு திலகத்தை அணிந்து கொள்கிறோம். அதனால கந்தம். அதுக்கடுத்து புஷ்பம், ஆகாச தத்துவம். கந்தம் என்பது பூமி தத்துவம், பிருத்திவி தத்துவம். அது அதுக்கு அடுத்ததாக இந்த பஞ்ச தத்துவங்கள் தான், பஞ்சபூதங்கள் தான் பஞ்ச உபச்சாரங்களாக இருக்கிறது. ஆகாச தத்துவம் புஷ்பங்களால் அர்ச்சனை செய்கிறது. அதுக்கப்புறமா தூபம், தீபம், வாயு தத்துவம், அக்னி தத்துவம், தூபத்தை காட்டி தேவதுக்கு. அதுக்கப்புறமா அமிர்த தத்துவம், அதுதான் நிவேத்தியம், பகவானுக்கு சாப்பாடு உணவு கொடுக்கறது. இறைவன் ஃபிசிக்கலாக சாப்பிட மாட்டேன்னா இறைவனுக்கு ஃபிசிக்கல் பாடி கிடையாது. ஃபிசிக்கல் பாடி இருக்கிறதாக நாம போட்டுக்கிறது. அப்போ சூக்ஷ்மத்துக்கு சூக்ஷ்மம் தான் ஈக்குவல், ஸ்தூலத்துக்கு ஸ்தூலம் தான் ஈக்குவல் அல்லவா. பஞ்சோபச்சார பூஜை சவுத் இந்தியாவில் எப்படி பண்ணுவா, நார்த் இந்தியாவில் எப்படின்னா கந்தம், புஷ்பம், அடுத்தது நிவேத்தியம், அதுக்கப்புறமா தூபதீபம், அப்புறம் தீபாராதனை. ஒவ்வொரு ரீஜனில் இல்லைன்னா ஒவ்வொரு ஜோனில் ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் வாழ்ந்த சௌகரியம். பஞ்சோபச்சாரம் எப்படி உண்டு, அது இப்படி ஆனா அப்படி ஆனா அப்படின்ட்டு. சில பேர் போத்தின்னு படுத்தினா படுத்துன்னு போத்தினான கப்பால, இது மாதிரி. இப்படி ஒரு உபச்சாரத்தினுடைய கிரம வித்தியாசங்கள் இருக்கவே தவிர மற்றபடி எல்லாம் சேர்ந்தார். அப்போ எல்லா தெய்வங்களுக்கும் சூக்ஷ்மத்தையும் ஸ்தூலமாக பார்க்குற வழக்கம் மனித இனத்துக்கு.
மனிதனுக்கு எல்லாம் தன்னுடைய கண் முன்னாடி பார்க்கவும் கைகளால் தொடவும் செய்ய முடியுமா? அப்படியானா மட்டும்தான் மனிதன் ஒத்துப்பார். இது மனிதனுடைய இயல்பு. மனிதனுக்கு எல்லாமே டான்ஜிபிளாக இருக்கணும். அதனால தான் இன்னைக்கு சயின்ஸ் இஸ் டாமினேட்டிங் ஆஸ் சப்போஸ் டு ஸ்பிரிச்சுவலிசம். சயின்ஸ் எல்லாத்தையும் 2+2 அப்படியே 2 1 1 2 அப்படின்னு எடுத்து காட்ட முடியும் ஒரு பொருளை. அதான் சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஸ்தூலமான தத்துவங்கள் எல்லாம் தான் மனித குலத்துக்கு ஒத்துக்கும். சூக்ஷ்மத்தை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள சக்தி இல்லை. சூக்ஷ்மத்தை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள சக்தியோ புரிஞ்சுக்கிற சக்தி இருந்தால் நம்மளுடைய ஆத்மா நம்மளாலே பார்க்கவும் எஸ்டிமேட் பண்ணவும் முடியுமே. நம்மளுடைய பூர்வஜன்ம ஸ்மரணை நம்மளாலே கவனிச்சுக்க முடியுமே. இப்போ சூக்ஷ்மத்துக்கு நமக்கு ரொம்ப தூரம், அதை விட இன்னி தூரம் பரம் தெய்வீக சக்தி. இப்போ நம்மளுடைய நான் சொல்லக்கூடியதான அந்த தத்துவம் இறைவன். இது பெரிய ஒரு கேப் ஒன்றுக்கு ஒன்று. மொத்தத்தில் எல்லா சூக்ஷ்ம தத்துவத்தையும் ஸ்தூல வடிவத்தில் ஆராதனை பண்ணி பார்க்கறது, அழகு பண்ணி பார்க்கறது பழக்க வழக்கம் நமக்கு. இப்போ ஒரு சிலை, ஒரு பகவதியினுடைய சிலை, அம்பாளுக்கு ஒரு நல்ல சிலையை கொத்தி வச்சிருக்கா. அப்படி ஒரு மொட்டையாக ஒரு கரிங்கல்ல கொத்தி கொடுப்பா நான் மாட்டேன். அந்த சிலையில் ஏற்கனவே மாலை இருக்கும், கர்ணாபரணம் இருக்கும், மூக்குத்தி இருக்கும், ஆடை இருக்கும், பாதஸ்வரம் இருக்கும், கங்கணங்கள் போட்டிருப்பா, மோதிரம் இருக்கும், எல்லாம் போட்டு தான் அவன் பண்ணியிருப்பான். இருந்தாலும் நம்ம பிரதிஷ்டை பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு மேலே சந்தனத்தால் அபிஷேகத்தை செஞ்சு, அப்புறமா காதுக்கு ஒரு கர்ணாபரணம், மூக்குக்கு ஒரு மூக்குத்தி, பாதத்துக்கு ஒரு பாதஸ்வரம், அப்புறமா சொர்ண கிரீடம், ரத்ன கிரீடம், பலவிதமான மாலைகள், இதெல்லாம் போட்டு நம்ம அழகு பார்க்குறோம். ஏன் இந்த பழக்கம் நமக்கு வந்து சேர்ந்தது? இதுதான் மனிதன். ஸோ மனிதனுக்கு எல்லாம் அவனோட இஷ்டத்துக்கு, அவனுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி அதை பண்ணினாதான் அவனுக்கு சமாதானமாகும். அப்போ தான் அதுதான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர்றது, அதில் வந்து பிரியம் ஏற்படுகிறது. இது மனிதனுடைய இயல்பு. அதுபோல சூரிய பகவானுக்கு வந்து பூஜை புனஸ்காராதிகள்லாம் செய்கிறோம். ஓகே, சூரியனுக்கு வந்து தீர்த்தம் கொடுக்கலாம். ஓகே, அது ஒரு பரிச்சயம் இல்லாத ஒரு பொருள். தூபத்தை காட்டலாம், பரிச்சயம் இல்லாத பொருள். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறதே தவிர வேறு ஒன்று எல்லாம் ஒன்று தான். ஒரு அவேர்னஸ்க்காக மட்டும் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அப்போ அதில் வந்து தீபம்ங்கிறது ஒன்று வரும். திரம்பக்னி தத்வாத்மிகா ஏ ஸ்ரீ லலிதாம்பிகா ஏ தீபம் சந்தர்ஷயாமி. அதில் தீபத்தை காட்டணும். சூரியனுக்கு ஆறாம் தீபத்தை காட்டி சூரியனுக்கு எதாவது ஆக வேண்டியது இருக்கா? சூரியனுக்கு ஆறாம் டார்ச் காமிச்சு கொடுத்து இதுதான்ப்பா பிரகாசம், இதுதான் வெளிச்சம், இதுதான் இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியுமா இருக்காது? இருந்தாலும் அதை செய்கிறார்கள். ஏன்? அது வழிமுறை, ஆச்சார அனுஷ்டானம், பெரியோர்களாக பண்ணியிருக்கிறதான ஒரு தத்துவம். 2, நாம் வந்து சூரியனை வந்து இந்த மேலே தீப ஜோதி ரூபமாக இருக்கிறதா சூரியனாக எல்லாம் பார்க்குறோம். நம்ம சூரியனுங்கிறதான பகவானை பார்க்குறோம். அந்த பகவான் வந்து நம்மளுடைய உபசாரங்கள்லாம் ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிறத நம்பிக்கையோடு நாம் செய்கிறோம். ஆகவே பிரதம முட்டாள்தனம் என்பது வந்து சூரியனுக்கு தீபம் காட்டி இதுதான் தீபம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி காமிச்சு கொடுக்கறது பெரிய முட்டாள்தன மாட்டமா தோன்றவில்லையா? அதை கம்பேர் பண்ணுறத நான் பண்ணினதான இந்த 99 ஸ்லோகங்கள் அம்பாளுக்கு ரச்சனை பண்ணு தப்பாயிடுமா? நான் ஒரு நாளைக்கு ஆகாது. 2வது என்ன சொல்றார்? சுதா சுதேகே சந்திரோபல ஜலலவைகி. இந்த சந்திரகாந்தம் அப்படிங்கிறதான கல் இருக்கு. இந்த சந்திரகாந்த கல்லில் அபிஷேகத்தை பண்ணினா இது ஜலம் வெளியே வரும். இப்போ சந்திரபிம்பத்திலிருந்து அம்பாள் பலவிதமாக வர்ணன நேரத்தில் சந்திரபிம்பமாக பார்த்துருமே. இனி ஒரு உதாரணம் என்னன்னா சாலிகிராமம். சாலிகிராமத்தில் மகாவிஷ்ணு வாசஸ்தானம் அப்படின்னு சாலிகிராமத்துக்கு அதுதான் மரபு. இருந்தாலும் சாலிகிராமத்தில் நம்ம அபிஷேகத்தை சொல்கிறோம். அந்த அபிஷேக ஜலத்தை நாம் பதிக்கிறோம், சேவிச்சுக்கிறோம் அல்லவா? நம்மளுடைய சுத்திக்காகவும் நம்மளுடைய நன்மைக்காகவும் அது தீர்த்தம் அப்படிங்கிறத பேரில் அதை எடுத்துக்கொள்கிறோம். அதுபோல் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, அர்க்கியபாத்தியாதிகள் கொடுக்க வேண்டாமா? ஒரு தேவரை ஆவாகனம் பண்ணி உட்காத்தினா முதல்ல ஆசனம் சமர்ப்பயாமி, அப்புறமா வந்து அர்க்கியம் சமர்ப்பயாமி, சிரஸில் வந்து புரோக்ஷனம் பண்ணுறார் அர்க்கியத்தை, பாத்தியம் சமர்ப்பயாமி, பாத பிரக்ஷானம் பண்ணுறார், பாதத்தில் ஜலத்தை விட்டு அபிஷேகம் பண்ணி, அப்புறமா வந்து ஸ்நானம் சமர்ப்பயாமி, சுத்தோதக ஸ்நானம் சமர்ப்பயாமி, மங்கள ஸ்நானம் சமர்ப்பயாமி, தைல ஸ்நானம் சமர்ப்பயாமி, பஞ்சாமிரத ஸ்நானம் சமர்ப்பயாமி அப்படின்னு பலவிதமான ஸ்நானங்களே கொடுக்கிறார்கள். ஸ்நானம் பண்ணதுக்கு அப்புறமா வஸ்திர உத்தராதி அலங்காராதி ஆவரணாதம் சமர்ப்பயாமி அப்படின்னு வஸ்திரங்கள், உத்தரீயம், ஆவரணம், ஆயுதம் எல்லாத்தையும் போட்டு கொடுக்குறான். அதுபோல் இங்கே 2வது இந்த வர ஃபங்க்ஷன் அப்படின்னா சந்திர பகவானுக்கு அர்க்கியத்தை கொடுக்கிறார்கள். சிரிப்பு தானே இது? சந்திரன்கிட்டே தான் சந்திரக்கல் உற்பத்தி ஆகிருக்கு. நான் நிறைய சந்திரக்கல் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஜனங்களுக்கு. பிகாஸ் சம்டைம் ஒரிஜினல் பேர்ல் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இப்போ எல்லாம் வரதெல்லாம் கல்ச்சர்டு பேர்ல் தான், ஒரிஜினல் பேர்லாம் வரது இல்லை மார்க்கெட்டில். அதே மாதிரி சந்திரகாந்த கல்லுங்கிறது வந்து செமி ப்ரெஷியஸ் கேட்டகரியில் வரும். அது வந்து சப்தவர்ணங்களையும் பார்க்க முடியும் சந்திரகாந்த கல்லில். சந்திரனை பார்க்குற மாதிரியே இருக்கும் சந்திரகாந்த கல். அப்படி அந்த சந்திரகாந்த கல்லில் இருந்து ஜலம் ஒழுகிறது. ஜலத்துக்கு காரணம் சந்திரன்.
ஜலத்தை ரெண்டாக சொன்னேன் அல்லவா இதுக்கு முன்னாடி ஒரு சத்சங்கத்தில். சுக்கரனும் ஜலந்தான், சந்திரனும் ஜலந்தான். சுக்கரனும் ஸ்திரீதான், சந்திரனும் ஸ்திரீதான். கன்னிகையானா அந்த ஸ்திரீ சுக்கரன், சுமங்கலியானா அந்த ஸ்திரீ வந்து சந்திரன். அதுபோல சுத்த ஜலம் என்பது வந்து சந்திரன், கொஞ்சம் ஹார்ட் வாட்டருங்கிறது வந்து சுக்கரன். இதான் வித்தியாசம். ஆகவே இந்த சந்திரக்கல்லில் வந்து அர்க்கியத்தை கொடுக்குறோம். இப்போ சந்திரனுக்கு பூஜை பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன், சந்திரகுப்தனுக்கு சந்திரனுக்கு வந்து பூஜை பண்ணுறோம் வச்சுப்போம். அப்போ அர்க்கியம் கொடுக்க வேண்டிய ஒரு ஸ்திதி வராதா, ஒரு சுச்சுவேஷன் வராதா? அந்த ஜலத்தையே உருவாக்கியவர் அவர் தான். சுத்த ஜலத்தை எல்லாருடைய வாழ்க்கையிலையும் உடம்பிலையும் சந்திரன் ஜலரூபத்தில் வாசம் செய்கிறார். ஜலம் இல்லைன்னா நம்மளுடைய உடம்பெல்லாம் சுஷ்கமாகி போய்விடும். நம்ம உடம்பு மட்டும் இல்லை, ஒரு பிராணியாலையும் வாழ முடியாது, எல்லாம் போயிடும். அவ்வளோ முக்கியம் சந்திரன். அப்போ அந்த சந்திரனுக்கு வந்து ஜலத்தால், அதுவும் சந்திரகந்த கல்லிலிருந்து வரக்கூடியதான ஜலத்தை எடுத்து அவருக்கே அர்க்கியம் கொடுக்குறான். எப்படி இருக்கு? பிறந்தாத்து விவகாரத்தை வந்து உடப்பிறந்தவனிடம் சொல்லுகிறது அப்படிங்கிறதான ஒரு சொல்லு இருக்கு. அக்காவும் ஒரு தம்பியும். தம்பி ரொம்ப நாள் பொறுத்து அக்காவோட வீட்டில் வந்திருக்கார். அக்கா திருமணம் ஆடி போயாச்சு. அந்த இடத்துல அக்காவுக்கும் இந்த சகோதரனுக்கு 2 பேருக்கும் ஒரே வீடு தான், பிறந்த வீடு இல்லவா? அந்த பிறந்த வீட்டில் இருக்கிறதான வைபவங்களையும் விபத்தை எல்லாம் வந்து தம்பிக்கிட்டே சொல்கிறாளாம். எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்கு அவனுக்கு கண் முன்னாடி பார்த்து தெரிஞ்ச விஷயங்கள் இதெல்லாம். இருந்தாலும் அங்கே என்ன பெருசாக கண்டுக்க மாட்டான். அந்த தன்னுடைய சகோதரியை அவருடைய கணவனுக்கு முன்னாடி விட்டு கொடுக்க வேண்டாம், அவங்களுடைய இல்லாஸ்க்கு முன்னாடி ரொம்ப தாத்தி பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அவன் ஆமாம் தலை போட்டுப்பான். ஆமாம் சொல்லிடு. அதுபோல சந்திரகந்த காலில் இருந்து வரக்கூடியதான ஜலத்தை எடுத்து சந்திரனுக்கே வந்து அர்க்கியம் பண்ணுறது. இது எப்படி சாத்தியம் இல்லைன்னா அது எப்படி ஒத்துக்க முடியும்? அப்போ இதை கம்பேர் பண்ணுற நேரத்தில் நான் ரசிச்சிருக்கக்கூடியதான இந்த 99 ஸ்லோகங்கள் கம்பால் ஒத்துப்பா, இதெல்லாம் ஒத்துருக்கா அப்படின்னா அது ஓகே அப்படிங்கிற அவர் லெவலுக்கு வந்திருக்கார். அடுத்ததாக ஸ்வகீயை ரம்போபிஹி சலில நிதி சௌஹித்ய கரணம். சமுத்திரராஜனுக்கு பூஜை உண்டு. ராமேஸ்வரம் போனால் பூஜை உண்டு. ராமேஸ்வரத்தில் வந்து சமுத்திர தீரத்தில் உட்காந்து அந்த மணலை அங்கேருந்தே எடுத்து அந்த சிவலிங்கத்தை உருவாக்கி பரமேஸ்வரனுக்கு பூஜை. அதே மாதிரி சமுத்திரராஜனுக்கு பூஜை உண்டு. சமுத்திரராஜனுக்கு எங்கேருந்து வந்து இந்த ஜலம் அப்படின்னா சூரியன் சமுத்திரத்திலேருந்து ஜலத்தை ஆவிரூபமாக எடுத்துட்டு போய் நல்ல ஜலமாக திரும்பி விடுறார். அது ஒரு ரகசியம், ஒரு சீக்ரெட் பிளே. அது ஆக்சுவலி அந்த ஜலம் வழியாகத்தான் ஜீவகணங்கள்லாம் பூலோகம் திரும்ப வருது. ஆனால் அது 2 in 1 விவகாரம். பகவானுடைய காரியங்கள் நம்ம எல்லாத்தையும் கொஸ்டின் பண்ண முடியாது, பல ரகசியங்கள் உண்டு இதெல்லாம். அப்போ சமுத்திரராஜனுக்கு திருப்தியாகும்படியாக, சமுத்திரராஜனுக்கு திருப்தி ஆகிறதுக்காக ஸ்நானத்தை செய்கிறார். சமுத்திரராஜனுக்கு யாராவது குளிப்பாட்டணுமா, அபிஷேகத்தை செய்யணுமா? அவரே தண்ணியில் இருக்கக்கூடியவர். இருந்தாலும் அந்த சுத்தோதக ஸ்நானம் சமர்ப்பயாமி அப்படிங்கிறது என்ன பண்ணி சமுத்திரராஜன் போய் சமுத்திரத்தையே தண்ணி எடுத்து சமுத்திரத்தையே விட்டுருவா. இப்போ நிறைய பேர் வந்து அர்க்கியம் விடுவா. இந்த கிராமங்கள் எல்லாம் இங்கெல்லாம் இப்பெல்லாம் கிடையாது. நதி தீரத்துலேயும் குளம் பாண்ட் இருக்குமே, அதுல எல்லாம் வந்து ஸ்நானம் பண்ணதுக்கு அப்புறமா அங்கே ஆஜனாதிகள்லாம் பண்ணி அர்க்கியம் விட்டு சந்தியாவதனம் பண்ணி முடிச்சுற பழக்கம் உண்டு. சில பேர் தண்ணியில் நின்றுட்டே பண்ணுவா. தண்ணி நின்று பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திர விதி. ஆனால் இதை கம்பேர் பண்ணி பார்க்குறத, இப்போ இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கிறது பார்க்குறது அது பண்ணலாம் அப்படின்னு வருது. எனிவே அர்க்கியபாத்தியாதிகள் எல்லாம் பண்ணுறது, உபச்சாரங்கள்லாம் பண்ணுறது தண்ணியிலேருந்து வெளியில் வந்து தன்னோட உடம்பில் இருக்கிறதான ஜலத்தை எல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா நெத்திக்கிட்டு, அப்போ சந்தனம் பூகமம் விபூதி எல்லாம் இல்லை அப்படின்னா அந்த பூமாதேவியை தொட்டு உத்தமே சிகரே தேவி பூமியாம் பர்வதமூர்த்தினி பிராமணேபியோ ஹரிஜானம் கச்சதேவி யதாசுகம் அப்படின்னு பூமாதேவியை மோதிர விரலால் தொட்டு பூமத்தியத்தில் இட்டுக்கணும். ஆக்சுவலி பொட்டுட்டுக்கிற வழக்கம் அப்படிதான் இருந்தது. இந்த புத்து மண்ணை வந்து குழைச்சிட்டுக்கணும். வைஷ்ணவத்தில் இன்றைக்கும் அது ரொம்ப முக்கியத்துவம். திருமண்ணுன்னு அதுக்கு பேரே. அப்படி மண்ணை குழைச்சிட்டுக்கணும். நிறைய இருக்கு. எப்படி ஏன்னா பூபதி பூஜையில் இருந்தால் அப்போ எங்கள் ஊர் குளத்துல காட்டிக்கிற காற்றுக்கு எல்லாம் மறந்தே போயிடும். அந்த பூமியவே தொட்டு நெத்தியில் எடுத்துக்க வேண்டியது. பூமாதேவி தான் திலகம். எப்படியும் தத்துவம் அதுதான். எல்லாம் பிரதிபி தத்வாத்மிகா ஏ ஸ்ரீ லலிதாம்பிகா ஏகந்தம் பரிகல்பயாமி அல்ல சமர்ப்பயாமி. பரிகல்பயாமி அப்படின்னு மனசுரூபமாக செய்யும் பூஜைக்கு பரிகல்பயாமின்னு சொல்லிக்கலாம், இல்லை கல்பயாமி சொல்லலாம். ஃபிசிக்கலாக செய்கிற பூஜைக்கு வந்து கந்தாந்தாரயாமி எல்லாம் சமர்ப்பயாமி சொல்லி ஃபிசிக்கலாக சந்தனம் தொட்டு கொடுக்கணும். இப்படி சின்ன வித்தியாசங்கள். உபச்சாரம் தான் இன்னும். அப்போது சமுத்திரராஜனுக்கு வந்து அவருடைய திருப்திக்காக தர்ப்பணம் செய்யறதாக அந்த ஜலத்தை எடுத்து அவருக்கே வந்து அபிஷேகத்தை பண்ணி விடுறார். இந்த தர்ப்பணத்துக்கும் அர்க்கியத்துக்கும் பல வித்தியாசம் கொடுத்து முன்னாடி சொல்லியிருக்கேன். இப்போ அதை பற்றி வியாக்கியானம் இல்லை. என்னால் தொதியாபிர் வாக்பிஹி. அப்போ சமுத்திரராஜனுக்கு செய்யக்கூடியதான அபிஷேகம், சந்திரனுக்கு கொடுக்கக்கூடியதான அர்க்கியம்,
சூரியனுக்கு காட்டக்கூடியதான தீபம், இதெல்லாம் பார்க்குற நேரத்தில் தொதியாபிர் வாக்பிகி தவஜனனி வாசாம் ஸ்துதிரியம், உன்னுடைய அருளினால, உன்னுடைய கருணையினால, உன்னுடைய அனுகிரகத்தினால, நீயே உருவாக்கினதான வார்த்தைகளால நான் ரச்சனை பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்தோத்திரத்தை உனக்கே நான் சமர்ப்பணம் செய்யறேன். இது எப்படி இருக்குன்னு கேட்டா, மேலே இருக்கிறதான 3 தத்துவங்களை காரணமாக வைத்துக் கொள்கிறார். சூரிய பகவானுக்கு தீபம் காட்டுறது இல்லையா, சந்திரனுக்கு ஜலத்தால் அர்க்கியங்கள் கொடுக்கறது இல்லவா, வருணனுக்கு அல்ல சமுத்திரராஜனுக்கு சமுத்திர ஜலத்தை எடுத்து அவர் அபிஷேகம் பண்றோம் அல்லவா, அது மாதிரி உன்னுடைய திருநாமங்களை வைத்துக்கொண்டு உன்னுடைய அனுகிரகத்தினால, உன்னுடைய பரிபூர்ணமான கருணையினால உருவாக்கி தந்ததான ஒவ்வொரு மணி போல இருக்கிறதான ஒவ்வொரு புண்ணிய நாமாக்களை எடுத்து நான் உனக்கே அதை திருப்பி தந்திருக்கேன் ஸ்தோத்திர ரூபத்தில். உன்னுடைய வார்த்தைகள், உன்னுடைய நாமங்கள், உன்னுடைய கம்போசிஷன், உன்னுடைய ஆத்மை, உன்னுடைய அனுகிரகம், இந்த 5 வைத்துக்கொண்டுதான் இப்போ பூ இருக்கு, நார் இருக்கு, கெட்ட திறமை இருக்கு, போட்டுக்கக்கூடியதான விக்கிரகம் இருக்கு, அழகு பார்க்கக்கூடியதான கண்கள் இருக்கு. இது 5 பேர். அதே மாதிரி இங்க 5 பேர். இப்பேற்பட்டதான இந்த வைபவத்தை நான் என்னவென்று சொல்லுவேன் தாயே? எல்லாம் உன்னுடைய அனுகிரகம், எல்லாம் உன்னுடைய ஆజ్ఞை, உன்னுடைய விருப்பம், என்ன தேர்ந்தெடுத்து எடுத்த அல்லவா நீ, இதுக்கு அதுக்கே பெரிய ஒரு நமஸ்காரம். ஏன்னா தேவி யாரை வேணா தேர்ந்தெடுத்துருவாள், இந்த கர்மா நீ 4 பண்ணு அப்படின்ட்டு. பகவத் பாதருக்கு அலாட்மெண்ட் கிடைச்சது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் இருக்கு. இது ரொம்ப கெஞ்சி கூத்தாடினார், லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு வியாக்கியானம் அப்படின்னு கொடுக்கல தேவி, அது பாஸ்கர் ராயருக்கு எடுத்து வச்சிருக்கா அம்பா. பகவத் பாதர் சொல்றா, நீ அது பண்ண வேண்டாம், சௌதர லேகதியை பண்ணு, உன்னோட சமத்கார சாமர்த்தியம் இல்லை, இதில் நீ காட்டணும் அப்படி. அப்போ அம்பா நிச்சயிக்கிறா யாருக்கு எதை கொடுக்கணும், எதை கொடுக்க வேண்டாம், யார் வழியாக எந்த கீர்த்தனத்தை ஆலாபனம் செய்யணும், செய்ய வேண்டாம் அப்படின்னு. இப்போ குமார சம்பவம், பார்வதி சுயம்பரம், சீதா சுயம்பரம் எல்லாம் காளிதாசர் பண்ண மாதிரி இன்னொருத்தரை பண்ண முடியுமா? காளி தேவி காளிதாசனுக்கு அனுகிரகத்தை பண்ணி அவர் வழியாக செய்ய வச்சார். ராமாயணத்தை வால்மீகி வழியாக செய்ய வைக்கிறார். 18 புராணங்களையும் வேத விபஜனங்களையும் எல்லாம் வியாசரை கொண்டு செய்ய வைக்கிறார். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பீஷ்மாச்சாரியரை கொண்டு செய்ய வைக்கிறார். இப்படி எல்லாம் இறைவன் தீர்மானம் பண்ணியிருக்கார், யாரை வைத்துக்கொண்டு எதை செய்யணும், எதை செய்ய வேண்டாம் அப்படின்னு. அந்த ரகசியத்தை தான் எடுத்து சொன்னார். இதுல பரம சத்தியமான பல விஷயங்கள் இதுல இந்த ஸ்தோத்திரத்துக்குள்ள அடங்கி இருக்கு. மொத்தத்துல பகவத் பாதர் அவருக்கு எந்த விதமான சிரமமும் கிடையாது. நம்ம வேணா சும்மா பேச்சுவார்த்தைக்கு ஒரு சிரமப்பட்டு பண்ணார்ல சொல்லிக்கிறார், ஒரு சிரமம் கிடையாது. அம்பாளுக்கு முன்னாடி போய் உட்காந்தா அது பாட்டுக்கு கொட்டுறது. இப்போ மாடு அது குட்டியை பார்த்துமே பால் சுரக்கிறது, அப்படி நம்ம பக்கத்தை போய் இழுத்து விடணும் படுத்தார், சுர பால் வெளியே வந்துடும். அதுக்கு எந்த சிரமமும் கிடையாது. மிஷின்லாம் போட்டு செட் பண்ணா தான் அதுக்கு சிரமம். அதுபோல கண்ணாடிக்கு முன்னாடி நம்ம போய் நின்றுட்டோமானா நம்மளுடைய பிரதிபிம்பத்தை, அந்த பிரதிபிம்பம் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணுமோ ஒன்றும் வேண்டாம். கண்ணாடிக்கு போய் முன்னாடி போய் நின்னா போகிற அடுத்த செகண்ட்ஸில் பிரதிபலனம் ஆகிடும் அல்லவா? அது ஏதாவது சிரமம் இருக்கா? இல்லை. ஸோ பகவானை கூப்பிடுறதுல, பகவானுக்கு முன்னாடி இறைவனே நம்ம கண் முன்னாடி வந்து உட்கார்ந்து இருக்கார். அதனால தான் பட்டதிரி பாடுக்கு பிரச்சனை இருக்கலை, ஜெயதேவி கவிக்கு ப்ராப்ளம் இருக்கலை கம்போஸ் பண்ணுறதுக்கு. இல்லை, பகவானே திருத்தி கொடுக்குறார், இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படி. இப்போ அவ்வளோ சந்தோஷமாக ஆனந்தகரமாக பிரியப்பட்டு பகவத் பாதர் இந்த திருநாமங்களை சமர்ப்பணம் செய்தார். இந்த ஸ்லோகத்துக்கு, இந்த ஸ்தோத்திரத்தை படித்து ஒருவருக்கு அம்பாளிடம் பிரேமை ஏற்படலை, பக்தி வரலை அப்படின்னா ஒன்றும் வழி இல்லை. அது நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி கற்பூர புத்தி, கரி புத்தி, வாழைத்தண்டு புத்தி தான். அது திருத்தவே முடியாது. கொஞ்சமாவது பக்த சத்தை இறைவனிடம் வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த இறைவனுடைய விபூதி விஸ்தார மகாத்மியங்களை நாம் கேட்பதனாலையும் ரசிப்பதனாலையும் புரிந்து கொள்வதனாலையும் அதை நித்தியாசனம் செய்வதனாலையும் தான் அந்த பிரேமையும் பக்தி ஸ்ரத்தை எல்லாம் ஏற்படும். உலகத்தில் 2 விதத்தில் எல்லாரும் சொல்லதை கேட்பா. அதுக்கான காரணம் என்ன? 2 நியமங்கள் தான். ஒன்று, நமக்கு சொல்லுவர்களிடம் ஒரு பிரேமை, ஒரு மரியாதை, ஒரு ஆதரவு இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்க சொல்றதை நம்ம கேட்போம். 2, பனிஷ்மெண்ட்டை பயந்துட்டு சொல்றதை கேட்போம். 2 விதத்தை சொல்றது கேட்குற வழக்கம் உலகத்தில். முதல்ல பனிஷ்மெண்ட்டை பயந்து அது சொல்றது அப்படியே ஆசிடிஸ் கட்டுருவா. 2, அன்புக்கு ஆதரவாக, அன்புக்கு அடிமையாக இருந்து அவங்க சொல்றதை கேட்கறது. இப்போ 2 விதத்தில் உலகத்தில் சொல்றதை கேட்குற சுபாவங்கள் உள்ளது. இப்போ நமக்கு என்ன இதனுடைய மர்மம், தர்மம் என்னன்னா, பகவத் பாதர் எதுக்காக இவ்வளவு உத்தமமான இந்த ஸ்தோத்திர ரத்னத்தை அம்பாளிடம் சமர்ப்பணம் செய்தார்? அம்பாள் அதுக்கு பகவத் பாதரையே தேர்ந்தெடுத்து பகவத் பாதர வழியாக அவருடைய கொஞ்சம் சம்ஸ்கிருதத்தை வைத்துக்கொண்டு, கவி மனோபாவத்தை வைத்துக்கொண்டு, அந்த பிரம்மச்சரியத்தை வைத்துக்கொண்டு, பரமேஸ்வரனா தன் கணவனான பரமேஸ்வரனுடைய அவதார புருஷனாக இருக்கிறதான இந்த பகவத் பாதரை வைத்துக்கொண்டு இவ்வளவு அழகான
சுந்தரமான லகரி ஊறும்படியாக பக்தி லகரியும் ஆனந்த லகரியும் ரெண்டு லகரியும் மாறி 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 ஒரு அலைக்கு பின்னாடி இன்னொரு அலை வரா மாதிரி சமுத்திரத்தில் நாமளும் தினமும் இரவும் பகலும் இந்த சக்தியை வந்து மனசுல தியானம் பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு ஆனந்தம் கொண்டு அப்படியே இருக்கிற பட்சம் நமக்கு அந்த பிரம்மானந்த கடல் அல்லது நாத பிரம்மம் அப்படிங்கிறதான அந்த பரம தத்துவத்துக்குள்ள நம்மளை எந்த விதமான அச்சம் பயம் வலி இது ஒன்றும் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தா அம்பா தன்னுள்ளே செத்துக்கொள்வாள் இந்த பக்தனை அப்படிங்கிறதான தத்துவத்தை தான் பகவத்பாதர் எடுத்துரைக்கிறார். மனிதனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ரொம்ப முக்கியமானது அவனுடைய ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு ரொம்ப முக்கியம் தர்மம். தர்மம் தான் ஆத்மா, ஆத்மா தான் தர்மம். ஆத்மாவனுடைய ஃப்ரண்ட் சைடு வந்து தர்மம், பேக் சைடு வந்து ஆத்மா. தர்மத்தினுடைய பேக் சைடு வந்து ஆத்மா, ஃப்ரண்ட் சைடு வந்து தர்மம். தாரயதி தர்மஹா. எந்த சுபாவத்தை, எந்த சரீரத்தை, எந்த தத்துவத்தை உட்கொண்டுகிறதோ அது அந்த தர்மத்தை செய்யும். இப்போ ஆமை அப்படின்னா ஆமையோடைய தர்மத்தை செய்யும். அந்த ஆத்மா வந்து ஆமையோட உருவத்துக்குள்ள பூந்துடுத்து அப்படின்னா ஆமையோட வேலையை செய்யுது. யானையினுடைய உடம்புக்குள்ள பூந்துனா யானையோட வேலையை செய்யும். மரத்தினுடைய உடம்புல போந்தா மரத்தினுடைய வேலையை செய்யும். மனிதனுடைய உடம்புல வந்தா மனிதனுடைய வேலையை செய்யும். இப்படி எதோட அது சம்பர்க்கம் செய்கிறதோ அதை செய்வதுதான் அதனுடைய தர்மம். வெயிலி சீசன்ல மழை பெய்யத்தான் செய்யும், அது தர்மம். கோடை காலத்தில் வந்து கொதிக்கும் வெயில், அதுதான் என்னுடைய தர்மம். அப்போ தத்துவம் என்னவோ, தத்துவத்துக்கு பேர் தான் ஆத்மா, தத்துவம் என்னவோ அதுதான் தர்மம். அதனால்தான் தாரயதி தர்மஹா. எதை தரித்துக் கொள்கிறதோ அதுதான் தர்மம். இப்போ நமக்கு ரொம்ப முக்கியம் தர்மம். ஏன்னா ஆத்மாவை நம்மளால பார்க்க முடியறதில்லை, தொட முடியறதில்லை, முத்தம் கொடுக்க முடியறதில்லை, கிள்ளி விட முடிய மாட்டேங்கிறது, பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது சிந்தல்வா. அதே நேரத்தில் தர்மம் இன்விசிபிளாக இருந்தால் கூட நம்மளுடைய கைனாலையும் கால்னாலையும் நாக்குனாலையும் மூக்குனாலையும் மனசுனாலையும் உடம்புனாலையும் எல்லா விதத்துக்கும் தர்மம் செய்ய முடியும். அப்போ நமக்கு ஈஸியஸ்ட் மெத்தடுங்கிறது தர்மம். ஆத்மாவை நம்மளால் தொட முடியாது. தர்மத்துக்கு செய்யறதெல்லாம் ஆத்மாவுக்கு செய்யறது தான். அப்போ ஆத்மாவை நம்மளால் நேரட்டாக தொட முடிஞ்சாலும் முடியாட்டாலும் அது சூக்ஷ்மமாக இருந்தாலும் தர்மம்ங்கிறதான வழியாக நாம் ஆத்மாவை சேவை செய்ய முடியும். அப்படிதான் ஆத்ம சாட்சா்காரங்கிறது உருவாகும், ஆத்ம சமர்ப்பணங்கிறது உருவாகும், ஆத்ம சேவனம்ங்கிறது உருவாகும். இந்த தத்துவங்களை எல்லாம் எடுத்து சொல்வதற்கு தான் மகான்கள் அதாவது மகான்கள் வந்து 24 மணி நேரமும் தபசு பண்ணி இந்த பிரபஞ்சத்திலேருந்து ஆவாகனம் பண்ணி எடுத்ததான தத்துவ ஞானத்தை வந்து அவர்கள் தன்னுடைய மனசுக்குள்ள போட்டு அதை விசகலனம் பண்ணி அதை வந்து மதனம் பண்ணி, பாலாழி மதனம் எல்லாம் கேள்விப்பட்டோமே, அந்த உள்ள போட்டு மதனம் பண்ணி அதை கொஞ்சமாக வைகிரி ரூபமாக அதை வெளியே எடுத்து விட்டு உலகத்துல மகர்ஷிகள் பண்ணியதான பிக்கஸ்ட் கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா ஸ்ரோத்ரி, அதாவது காதுகள் வழியாக சொல் வழியாகத்தான் ஆன்மீகத்தை அதிகமாக பரப்பியிருக்கார்கள். லிகித ரூபத்திலேயோ ஆத்மா ரூபத்திலேயோ கிடையாது. பிரபஞ்சத்தில் அதிகம் வியாக்கியானம் பண்ணியிருக்கிறது எதில் அப்படின்னா பேச்சினால. அதுதான் இன்னைக்கும் ரொம்ப பிரசஸ்தமாக இருக்கிறது உபனிஷத்து. உபனிஷத்து என்றாலே வந்து வேதாந்த சாரங்களை வந்து பக்கத்தில் உட்காத்தி வைத்து சீடனுக்கு சொல்லிக் கொடுத்து உபதேசம் பண்ணதான் அதுக்கு உபனிஷத் அப்படிங்கிறதான பேர் வந்து உபா பிளஸ் நீ பிளஸ் உபனிஷத். அப்போ தர்மம் ஆத்மா அப்படிங்கிற ரெண்டு தத்துவங்களையும் பரிபூர்ணமாக இந்த ஸ்தோத்திரங்கள் வழியாக நம்மளால் தெரிஞ்சு கொள்ள முடியாது. தர்மம்ங்கிறது நம்ம, ஆத்மாங்கிறது சக்தி. அப்போ நாம சக்திக்கு செய்யக்கூடியதான உபச்சாராதிகள், சக்தி நமக்கு செய்யக்கூடியதான அனுகிரகங்கள், இது ரெண்டும் ஆச்சுன்னா ஆத்மாவும் தர்மமும் ஒன்றாகி விட்டது. அதுதான் ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியமாகி விடுறது. பக்தனும் சுவாமியும் ஒன்றாகி விடுகிறார்கள். இந்த நெருக்கத்தை வந்து ரொம்ப பிரபலமாக கொண்டு வந்தார் பகவத்பாதர் இந்த ஸ்லோகங்கள் வழியாக. இந்த ஸ்லோகத்தில் சொல்லாத எந்த தத்துவம் இல்லை. மந்திரம், தந்திரம், யந்திரம், 3 விதமான உபாசனா ரீதிகள், சமயமதம், கௌளமதம் இப்படிங்கிறதான மத ஆச்சாரங்களை பற்றி எல்லாம் வியாக்கியானம் செஞ்சார். மனித ஜென்மங்கிறது வந்துட்டு துர்லபமானது, எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு விஷயம் எல்லாம் இந்த மனித ஜென்மா. ஒரு ஆத்மாவுக்கு வந்து அவ்வளோ பெரிய மெச்சூரிட்டி வந்தால் மட்டும்தான் அதுக்கு மனித ஜென்மா கிடைக்கும். ஏன்னா மனிதன் எல்லாரோடய வசந்தவனாச்சே. திங்கிங் ஆகட்டும், செயல்களாகட்டும், இன்னோவேஷன் ஆகட்டும், எல்லாத்துக்கும் மனுஷன் வந்துட்டு சம்திங் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி கம்பேர் டு மெனி அதர் கிரீச்சர்ஸ் உலகத்தில். அதனால அந்த துர்லபமாக கிடைக்கக்கூடியதான இந்த மனித ஜென்மா நாம் எதற்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் மனித ரூபத்திலிருந்து மட்டும்தான் மோட்சம் கிடைக்கும். வேறு யாருக்கு மோட்சம் கிடைக்காது. ரேரஸ்ட் ஏதாவது ஒன்று எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், அதெல்லாம் விட்டுருங்க, வந்து கன்சிடரே பண்ண முடியாது. அதெல்லாம் 0.001% கூட கிடையாது அவுட் ஆஃப் 100. அதனால் அதை பேச்சு எடுக்க வேண்டாம்.
ஏன்னா பல புராணங்களில் நாய்க்கு மோட்சம் கிடைச்சிருக்கு, பூனைக்கு மோட்சம் கிடைச்சிருக்கு, மாடுக்கு மோட்சம் கிடைச்சிருக்கு, மரத்துக்கு மோட்சம் கிடைச்சிருக்கு, இதெல்லாம் கதைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் அங்கே இருக்கட்டும். அதெல்லாம் நாட் ஈவன் ஃபியூ டெசிமல்ஸ் கூட கிடையாது, ஃப்ராக்ஷன்ஸ் அதெல்லாம். அப்போது மனிதனுக்கு மட்டும்தான், மனித ரூபம் வழியாக மட்டும்தான் மோட்சம் கிடைக்கும். தேவனுக்கு கூட மோட்சம் கிடையாது, மனிதனாக பிறந்து தான் மோட்சம் வாங்கிக்கணும். அவ்வளோ வசத்த ஜென்மா இந்த மனித ஜென்மா. அப்பேற்பட்டதான இந்த மனித ஜென்மாவில் சிறந்த சிரோமணியாக வாழ்ந்தவர் ஆதிசங்கர பகவத்பாதர். காலடிங்கிறதான தேசத்தில், கேரள மாநிலத்தில் பிறந்து காஷ்மீரம் வரைக்கும் போய், ஹிமாலயம் போய், கைலாசம் போய், மகாசக்தி நேரடியாக பார்த்து, அம்மா நான் திராவிட சிசு, கேரளத்திலேருந்து வந்திருக்கேன், மலையாளி, நம்பூதிரி குடும்பம், கொஞ்சம் எல்லாம் அபியாசம் பண்ணி வச்சுருக்கேன், சம்ஸ்கிருதம், சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ண தெரியும், விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோட அர்த்தம் தெரியும். அப்போ உன்னோட ஊர் வந்தாச்சு, இனிமேல் நான் ஒன்றை பார்த்தாச்சு. நான் ஏதாவது கொஞ்சம் இங்கேருந்து ஞானத்தை எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா எனக்கும் இந்த நந்தி தேவருக்கும் போட்டி ஆகிடுது. நந்தி தேவர் பகவான் எனக்கு கொடுத்ததான சொத்தை பிடிக்கின்னு போதும் ட்ரை பண்ணார், அது போச்சு. கடைசி நீ வந்தாய், நான் எழுதுறதை பார்த்து எனக்கு சரி சங்கரா, நான் உன்னை ஹெல்ப் பண்ணுறேன், லெட் அஸ் டு கம்போஸ் திஸ் அப்படின்னு. எங்கள் ஊரில் நாராயணப்பட்டத்திற்கு இதே மாதிரி தான் பண்ணார் கிருஷ்ண பரமாத்மா. இன்னொரு ஒடிசா மாநிலத்தில் ஜெயதேவி கவியோட இப்படி தான் பண்ணுவார் கிருஷ்ண பரமாத்மா. இப்படி நீ தான் காளிதாசனுக்கு ஹெல்ப் பண்ணியே, அங்கே அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் ஹெல்ப் பண்ணாரு, இதை மாதிரி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் தாயே, இது வரைக்கும் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாய், நீ நான் உனக்கே நான் சமரம் பண்ணுறேன். எனக்கு இங்கே ஒரு சொத்து வேண்டாம், சிவசொத்து குலநாசம் அல்லவா, உங்கள் குடும்பத்துக்கு சொத்து நீங்களே வச்சுங்க, எனக்கு வேண்டாம். நீ இங்கே நான் யூஸ் பண்ணிட்டாய், நான் அதெல்லாம் கம்போஸ் பண்ணிட்டேன், இதை உனக்கே சமர்ப்பணம். எவ்வளோ பியூட்டிஃபுல், ரொம்ப ஈஸியஸ்ட் வேலை ஹேண்டில் பண்ணார் பகவத்பாதர். அதனால மனிதனுடைய ஜென்மாவுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை முடிஞ்ச அளவுக்கு உன்னோட திருப்தி ஆகும்படியாக நான் செஞ்சிருக்கேன். தயவு செஞ்சு இதை ஏற்றுக்கொண்டு பரிபூர்ணமான அனுகிரகத்தை பண்ணு. இதை ஜெபம் செய்கிறவர்கள், கேட்கக்கூடியவர்கள், ஆராதனை செய்யக்கூடிய இவர்களுக்கெல்லாம் நீ பரிபூர்ணமான அனுகிரகத்தை செய். சக்தி தான் சர்வத்துக்கும் காரணம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சத்தியம் இது. சக்தி இல்லைன்னா ஒன்றும் இல்லை. சக்தி தான் சர்வத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியது. சக்தி தான் சிவம், சிவன் தான் சக்தி. அப்படி சக்தி தான் சர்வமாக இருந்தாலும் அந்த பெண்மை அப்படிங்கிறது தான், மாதா அப்படிங்கிறது தான் சிறந்த தத்துவமாக இருந்தால் கூட ஒரு பொழுதும் நீ சிவனை விட்டு கொடுக்காம, சிவன் தான் சர்வம், சிவன் தான் எல்லாம், சிவனுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதான தத்துவத்தையே கடைபிடிச்சு இன்னும் எனக்கு இப்போ கொடுத்துருக்காரு உபதேசம், அதான் கொடுத்துருக்காய் நீ. ஐ ரியலி போ டவுன் டு யூ, யூ ஆர் அமேசிங் அப்படிங்கிறார். இப்படி ஒரு பக்தியா? இன்னும் சீதாதேவி ராவருக்கு காட்டின பதிபக்தியே ரொம்ப பெருசாக பேசிக்கிறா. அருந்ததி வசிஷ்டர் காட்டின பக்தியை பற்றி பெரிதாக பேசிக்கிறா. யாரெல்லாமோ என்னெல்லாமோ கதைகள் எல்லாம் வருது. இதை விட ஒரு பெரிய பதிபக்தி எங்கேயாவது பார்க்க முடியுமா? அப்பப்பா சம்மதிச்சு தான் ஆனோம். என்ன பதிபக்தி உனக்கு? அப்படி சதா சர்வ காலங்கள்லையும் யுகங்கள்லையும் பதிப்பிரதாரத்னமாக இருக்கக்கூடியதான ஒன்றை யாரெல்லாம் பணிவோட பக்தி செய்கிறார்களோ அவருக்கு எல்லாருக்கும் சிவனை போல ஒரு கணவன் அமைந்து வருவார், சிவனை போல ஒரு அப்பா அமைந்து வருவார். எல்லாம் பரிபூர்ணமான உன்னுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு ஒன்றை ஃபாலோ பண்ணால் மட்டுமே போரும் அப்படிங்கிறதான தத்துவத்தை நான் உணர்ந்து கொண்டேன். சிவனுடைய ஞானம் கிடைப்பதற்கு சக்தி, முருகன் இவர்கள் 2 பேர் தான் உபாசகர்களை ரொம்ப அதிகமாக ஹெல்ப் பண்ணக்கூடியவர்கள். அதை பல இடங்களில் நான் புரிந்து கொண்டேன். இதை விட ஒரு எளிதான உபாசனா மார்க்கம் உலகத்தில் வேறு எதுவும் இல்லை, நான் தெரிந்து கொண்டு விட்டேன். உடம்புல ரொம்ப முக்கியமே ஷடாதார சக்கரங்கள், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபுரம், அநாகதா, விசுத்தி, ஆத்மே. இந்த ஷடாதார சக்கரங்கள் என்ன செய்கிறது இந்த உடம்புல? அதில் ஒட்டி இருக்கக்கூடிய 51 அக்ஷரங்கள் என்னெல்லாம் செய்கிறது? பராபசந்தி, மத்தியமா, வைகரி அப்படிங்கிறதான 4 வாக்ஸ்தானங்கள் வழியாக எப்படி மனிதனுடைய உடம்புக்குள்ள வரக்கூடியதான விசாராதிகளை எல்லாம் அவனால் வாயினால சொல்ல முடியாது, வார்த்தை வழியாக ஒளிவிலே கொண்டு வராய். என்னெல்லாம் ஒரு டெக்னிக் பண்ணியிருக்க இந்த உடம்பு வச்சுக்கிண்டு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படிங்கிறதும் இந்த ஸ்தோத்திரம் வழியாக ஒரு அளவுக்கு எனக்கு புரிஞ்சுது, அது எழுத முடிஞ்சுது. பிரபஞ்ச மக்களுக்கு எல்லாருக்கும் அது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறார். அந்த அளவுக்கு சொல்றார். அதுபோல தேவி உபாசனைக்கு மேலே ஒரு உபாசனை வேறு இல்லை. தேவிக்கு உபாசனை பண்ணா சர்வக்தியும் கிடைக்கும், பிரம்ம பிராப்தி கூட கிடைக்கும், மகாவிஷ்ணு ஸ்தானத்தையும் கிடைக்கும், சிவஸ்தானத்தையும் கொடுப்பாய் நீ அப்படின்னு சொல்லக்கூடியதான முக்கியமான நாமங்களை நான் அதை கொண்டு தெரிந்து கொண்டேன். உன்னுடைய உபாசனைக்கு சமமாக உலகத்தில் எந்த உபாசனையும் தாரதமியம் பண்ணவே முடியாது, சேர்த்து பார்க்கவோ பழகவோ முடியாது. உனக்கு தாரதமியமாக ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுது. என்னெல்லாமோ இடங்கள் எப்படி எல்லாமோ வியாக்கியானம் பண்ணுறதுலாம் உனக்கு நீ இது மாதிரி இருக்காயினோ அது மாதிரி இருக்கான்னு சொல்கிறதுக்கு முடியவே மாட்டேங்கிறது. அப்படி எல்லாத்தோடய ஒரு யூனிக், ஒரு வித்தியஸ்தமாக எத்தாலையும் கம்பேர் பண்ணி உன்னை தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு உன்னுடைய மகாத்மியம் இருக்குது. இருந்தாலும் முடிந்த அளவுக்கு எங்கெங்கெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி அந்த ஓரோ ஸ்தோத்திரங்களுக்கும் அதனுடைய அழகை
கூட்டுறதுக்காக நான் வந்து கவிதர்மத்தை உபயோகப்படுத்தி கொஞ்சம் அவுட் ஆஃப் சிலபஸ் நான் போயிருக்கலாம், ஒருவேளை மன்னிச்சுக்கோ தாயே அப்படிங்கிறார். ரொம்ப பவ்யமா சொல்றார். துவைத பாவனை தான் உலகத்துல பூராவுமே இருக்கிறது. ரெண்டு, நான் வேறு நீ வேறுங்கிறதான எண்ணம் தான் உலகம் பூராவுமே. உலகம்னு சொல்றதுக்கே காரணம் அதுதான். நான் வேறு உலகம் வேறு அர்த்தம். எப்பப்பெல்லாம் துவைத பாவனை மூச்சே வந்து துவைதத்துல ஒர்க் பண்றது. ஒன்று வந்து ரேஜகம், இன்னொன்று வந்து பூரகம். அந்த கும்பகம் ஒன்று தான் சமப்படுத்துறது ரெண்டையும். இப்போ மூச்சு காத்து கூட ரெண்டு பாவத்தில் இருக்கு. செயல்கள், கொள்கை எல்லாம் ரெண்டு ரெண்டு ரெண்டாகத்தான் உலகத்தில் இருக்கு. அது அத்வைத தாக்கத்துக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த அத்வைதத்துல துவைதம் விசிஷ்டாத்வைதம் வரப்போர் வந்து இருக்கிறது. ஆனால் அது ரெண்டையும் சேர்த்து வைக்கக்கூடியதான இந்த அத்வைத பாவத்தை வந்து 99 ஸ்லோகங்கள் நான் வந்து கம்போஸ் பண்ணதுக்கு அப்புறமா கடைசியில் புரிஞ்சு கொடுத்த எல்லாம் நீதான் அப்படின்னு. நான்கிறது ஒன்றும் இல்லை. அதனால ஒரு குறிப்பிட்ட ஒரு அங்கத்தையோ ஒரு உருவத்தையோ நாமத்தையோ இதை நான் வியாக்கியானம் செய்யாமல் எல்லாம் நீதான் அப்படின்னு உங்கள்கிட்ட சமர்ப்பணமாகி விட்டேன். நீ நான் ஒன்றாகி விட்டோம். துவைதத்திலிருந்து அத்வைதம் அப்படிங்கிறதான மோட்சத்துக்கு ஒரு பக்தனை அல்லது உபாசிகனை கூட்டி செல்கின்றதான ரீதி தான் இந்த ஸ்தோத்திரம் பூராவுமே. இந்த ஸ்தோத்திரத்தில் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்தோத்திரங்களையும் படிக்கிற நேரத்தில் ஒரு மனிதனுக்கு என்ன புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, நான் அம்பாளை இப்படி தெரிஞ்சுட்டா அம்பாளை இந்த மாதிரி அடையலாம். அம்பாளுக்கு என்னெல்லாமோ இருக்கு. ஒரு 99 தானா கிடையாது. யுக யுகமாக வர்ணனை பண்ணாலும் அம்பாளுடைய மகாத்மியம் முடியாது. சாட்சாத் பரமேஸ்வரனாலே சொல்லியிருக்க முடியாது. அந்த அளவுக்கு மகாத்மியம், சக்தி மகாத்மியம். அப்பேற்பட்டதான அந்த சக்தி மகாத்மியத்தை இந்த துவைத மார்க்கத்தை எல்லாம் விட்டு அம்பாளிடம் பரிபூர்ணமான சரணாகதி அடைவதனால அம்பாளை பரிபூர்ணமாக புரிஞ்சுக்க முடியாது. நானே உடம்புக்குள்ள உட்காந்துட்டேன் அப்படின்னா உடம்பை ஃபுல்லாக பார்க்கறது ஈஸியாச்சே, வெளியில் இருக்கிறதைக்கு தானே பாஸ்டில் தெரியறது அப்படிங்கிறதான அந்த போதம், அந்த தத்துவபோதத்தை முக்கியமாக சொல்றாரு. போதஸ்வரூபனான சைதன்யத்தினுடைய சாநித்தியத்தில் மட்டும்தான் பிரகிருதியும் புருஷனும் சைதன்யமாக தீர்வார்கள். சைதன்யம் என்றாக பிரகாசமாக வெளியில தென்படக்கூடியதான தெரியக்கூடியதான அளவுக்கு மாறுகிறது. அப்ப போதஸ்வரூபமான சைதன்யம் இருக்கணும். போத சைதன்யம் அதாவது அவேர்னஸ், கான்சியஸ்னஸ் சொல்லுவாங்க, அது காஸ்மிக் கான்சியஸ்னஸ். அதுக்கு முன்னாடி தான் பிரகிருதியும் புருஷனும் நமக்கு ரெண்டாக கண் முன்னாடி பார்க்க முடியாது, ரெண்டான பாவனையை தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ இந்த புருஷனும் பிரகிருதியும் ஒண்ணுபடுத்திட்டோமானா போதஸ்வரூபமான சைதன்யமாக மட்டுமே மாறிவிட முடியும். அதுதான் இந்த உபாசனையும் உபாசகனும். இது மூன்றும் ஞாத்ரு ஞான ஞேயம் அப்படிங்கிற அந்த மூணு தத்துவத்தையும் ஒன்றுபடுத்தக்கூடியதான ஸ்தோத்திரம் இந்த சௌந்தரலஹரிங்கிறதான ஸ்தோத்திரம். எது யோக மார்க்கம் அப்படின்னா, அனாத்ம பாவத்தில் இருந்து ஆத்ம பாவத்துக்குள்ள, அதாவது மோட்ச மார்க்கம் தான் இந்த யோகம் அப்படிங்கிறதான யோக மார்க்கம். பக்தர்களும் பராசக்தியும் இணைந்திருக்கக்கூடியதான நிலை, சிவனும் சக்தியும் ஒன்றிருக்கக்கூடியதான நிலை, இதுக்கு பேர் தான் யோகம். இந்த தத்துவத்தை பரிபூர்ணமாக நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. மனிதர்கள் வந்து ஆத்மபோதத்தை சரியான மார்க்கத்தில் புரிஞ்சுண்டு இந்த பிரம்ம பாவத்துக்கு உயர்ந்து விட்டார்களானால், சென்று விட்டார்களானால் இப்பேற்பட்டதான ஸ்தோத்திரங்கள் நமக்கு உபகாரமாக இருக்கும். அதாவது நம்ம வந்து ஆத்மபோதத்தில் இல்லை, சரீர போதத்தில் இருக்கும். இந்த சரீர போதத்திலிருந்து மனோபோதத்தை கையடக்கி, அதன் பிறகு ஜீவ போதத்தை கையடக்கி, அதன் பிறகு நான் வந்து இந்த ஆத்மபோதத்தில் தாய் விட்டோமானா நமக்கு மோட்சங்கிறது வந்து ரொம்ப எளிதில் நடந்துவிடும். அப்படி இந்த ஸ்தோத்திரம் எதுக்கு உபகாரமாக இருக்கும் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய அத்வைத விற்பி, அத்வைத ஞானத்தை ஒரு அளவுக்கு அடக்கி, துவைத பாவத்தை அடக்கி, அத்வைத சித்தாந்தத்தில் மனிதனுடைய மனசையும் மனசாவாச்சா கர்மா அவனை பக்குவப்படுத்தி அவனுக்கு வந்து ஆத்மபோதம் அப்படிங்கிறதான இந்த சக்தி போதத்தில் கொண்டு சேர்க்கறதுக்கு இந்த ஸ்தோத்திரம் உபகாரமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படிங்கிறது. அடுத்தது புறத்தை பற்றி பேசணும். ஒரு நாமத்தில் புறம்ங்கிறதான புரே சயதீதி புருஷா, புறத்தில் வாசம் செய்யக்கூடியவன் தான் புருஷன். அதாவது நம்மளுடைய உடம்பு தான் புறம். இதில் வாசம் செய்யக்கூடியதான பரமேஸ்வரன் ஜீவசத்துவம் தான் புருஷன். அந்த புருஷனுக்கு சதாசிவன் என்றதான பேரும் உண்டு. அப்படி உடம்புல வந்து வசிக்கக்கூடியதான இந்த சதாசிவன், அந்த சிவனை வந்து முடிந்த அளவுக்கு பராசக்தி வழியாக நாம் புரிந்து கொண்டோமானால் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு வழிகாட்டியாக இருந்தவர் பகவத் பாதர். ஆகவே அந்த பகவத் பாதருடைய சுந்தரவும் சௌந்தரியவுமாக இருக்கிறதான திருநாமங்களை கொண்டு இயக்கின சௌந்தரலஹரி உன்னுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்துக்காக உன்னிடமே நான் சமர்ப்பணம் செய்கிறேன் அப்படின்னு பகவத் பாதர் வாழ்த்தி அம்பாளுக்கு இந்த ஸ்தோத்திரத்தை கொடுக்கிறார். நமக்கு வந்து பக்தியினாலையும் பூஜையினாலையும் தத்துவங்களை புரிந்து கொள்வதனாலையும் என்ன கிடைக்க போகிறது கடைசியில் அப்படின்னா ஆனந்தம் கிடைக்க போகிறது. ஆனந்தான் அல்டிமேட். ஆனந்தத்தை வந்து அழகுபடுத்தி, அதாவது ரசிக்கிறதுக்கு அழகு தேவை. அந்த ரசனைக்கு ஏற்றபடி ஸ்தோத்திரங்களையும்
நாமங்களையும் எல்லாம் உருவாக்கி அந்த ஜீவாத்மா வந்து நாதபிரம்மம் என்று சொல்லுகின்றதான சக்தி, பரபிரம்மம் புருஷனானா நாதபிரம்மம் ஸ்திரீ, அப்படி நாதபிரம்மம் அப்படிங்கிறதான ஒன்னிடம் உண்டு கொண்டு சேர்ப்பதில் இந்த ஸ்தோத்திரம் ஒரு பெரிய பங்கு வகிச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஏன்னா இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லியிருக்கக்கூடிய தத்துவங்களை வந்து அர்த்தங்களை புரிஞ்சுட்டு அதுபடி உபாசனை செஞ்சு வந்தார்களானா அவர்களுக்கு உலகத்தில் ரொம்ப முக்கியமான அடையக்கூடியதான பரம சத்துவங்கிறது வந்து ஆனந்தம். ஜீவாத்மாவனுடைய சரியான கேரக்டர் ஆனந்தம். ஆனால் அந்த ஜீவாத்மாவை ஆனந்தத்தை அனுபவிக்க விடாமல் பிராரப்த கர்மத்திலிருந்து வாசனைகள்கிட்டிருந்தும் இந்த 6 காம குரோத லோபமோகம் ஆசத்தியாதிகளான 6 கல்வர்களிடம் இந்த கூட்டுக்கட்டுனால அது ஆனந்தத்தை அனுபவிக்க தெரியாமல் மடிந்து விடுகிறது. அப்படி திரும்ப 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 ஜென்மா எடுக்க வேண்டியிருக்கு. ஒரு தடவை இந்த ஜீவாத்மா ஆனந்த சுரூபம் தான், ஆனந்தமே தான் இந்த ஜீவாத்மா அப்படிங்கிற தத்துவத்தை உணர்ந்து யாரெல்லாம் ஆனந்திப்பார்களோ அவர்களை வந்து ரொம்ப ஈஸியாக நாதபிரம்மம் வழியாக நாதபிரம்மத்தில் ஐக்கியமாக பண்ண வச்சு, நாதபிரம்மமும் இந்த பரபிரம்மம் ஒன்று, சிவசக்தியும் எப்பவும் சேர்ந்துதான் இருப்பா. அப்போ அம்பாள் வழியாக ரொம்ப ஈஸியாக சிவனத்துக்குள்ளே பூந்துள்ளார். அந்த ஊர்வசியோட ஸ்லோகத்தை ஞாபகம் இருக்கா? ஊர்வசி ரொம்ப திரோத்தமர்கள் எல்லாம் எப்படி பூஜை பண்ணுறா அப்படின்னு. இந்த ஒரு தத்துவத்தை ரொம்ப எங்கெங்கெல்லாம் பக்தி பெருசாகிறதோ அப்போ புத்தியை வந்து அது கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். பக்தி பெருசாக ஆகாமல் புத்தி மட்டும் பெருசாகிடும். எல்லாரும் புத்தியை பெருசாகிறதுக்கு தான் நிறைய பிரயத்னம் செய்கிறார்கள். பக்தியை பெருசாகிறதுக்கு யாரும் பிரயத்னிக்கிறது இல்லை. ஆனால் பக்தி பெருசாக எடுத்தது அப்படின்னா புத்தி சின்னதாயிடும். அதாவது பக்தன் எப்போ இருக்கா தேர்ந்து விட்டானோ, இவன் அத்வைதி ஆகிவிட்டானோ, உடனடியாகவே புத்தி சுரூபமான இந்த பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா அடக்கி வாசிப்பார். பக்தனுடைய செயலுக்கு, பக்தனுடைய இஷ்டத்துக்கு, பக்தனுக்கு அடிமையாக இருப்பார். அதுதான் பகவான். நான் பக்தனுக்கு அடிமைன்னு. இந்த புத்திங்கிறது பகவான், பக்திங்கிறது நாம. நமக்கு பக்தி பெருசாக 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 புத்தி வில் ஸ்டாப் டாமினேட்டிங். புத்தி என்ன, புத்தி பெருசாச்சுன்னா அகங்காரம் வந்துடும். ஏன்னா பெரிய புத்திமான் அப்படிங்கிறதான அந்த தத்துவத்தை, படிப்பு, அறிவு, வித்திவ்யாத்யபிமான கிரஸ்தம் சோகம் லோகஹதம் சதமஸ்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. பகவத்பாதருடைய பஜகோவிந்தத்தில் தான் சொல்றார், நம்மளுடைய வித்யை, வியாதி, நம்மளுடைய குலம், கோத்திரம், நம்மளுடைய வர்ணம் இதெல்லாம் காரியத்துக்கு உதவாது. இதனால நாங்கள் அப்படின்னா அகந்தை ஏற்பட்டு நாம் அழிந்து விடுவோம். ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணமாகிறதுக்கு இந்த புத்தி கான்சன்ட்ரேட்டர், அந்த இறைவன் அந்த மாயை வழியாகத்தான் நம்மளை வந்து ஆட்டி படைக்கிறார். எப்போ இருக்கா நாம் மாயையே திருமணம் பண்ணிட்டுட்டோம், மாயே நம்ம அம்மாவா சீகரிச்சிட்டோம், மாயே நம்ம சகோதரியாக எடுத்துட்டோமானா நம்முடைய உடன் பிறந்தவர்களையும் கணவனையும் யாராவது உத்தரம் பண்ணுவார்களா? ஏதாவது ஸ்திரீகள். அதை மாதிரி அதையே நாம் வந்து இறைரூபமாக சங்கல்பித்து பக்தியை வளர்த்தினோமானா புத்தியை கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். ஏன்னா புத்தி இருக்க யாராவது முட்டாத்தனம் பண்ணுவாளா? ஃபார் எக்ஸாம்பிள், சூரியனுக்கு வந்து லைட்டு காட்டி கொடுக்க முடியுமாண்ணா? சந்திரனுக்கு தண்ணி கொடுக்க முடியுமாண்ணா? சமுத்திரனுக்கு ஸ்நானம் பண்ணி வைக்க முடியுமாண்ணா? அதுபோல புத்தி இருக்க பண்ண மாட்டான்னு இல்லை சொல்லுவா. முட்டாத்தனம், பைத்தியத்துக்காக மாட்டேன் நீங்கள் அப்படின்னு இருப்பத நான் சனாந்திகள். அதுதானே அவளோட அபிப்பிராயம். இந்த கல்லுக்கு போய் எல்லாம் பண்ணுறேன், முட்டாத்தனம் புத்தி இருக்கா அப்படின்னு கேட்குறான். அவனுக்குள்ள ஆன்சர் இங்கே தான் இருக்கு. ஸோ நம்மளை பொறுத்தவரையில் இந்த பக்தியை பெருசாக்கினா புத்தி அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் பகவான் வந்து நான் பக்தனுக்கு அடிமை அப்படி சொன்னார். அப்படி புத்தி சின்னதாக ஆக ஆக அகங்காரம் கம்மியாகி அகங்காரம் பூர்ண தியாகம் ஆகிவிடுது. அப்படின்னா பக்தி லகரியில் நாம் வந்து இந்த ஆனந்த லகரி, சௌந்தர லகரி வழியாக நேர சக்தியை அடைந்து விடுவோம். இப்போ அவருக்கு எல்லா மதத்தையும் ப்ரமோட் பண்ண ஆசை உண்டு. எந்த மதத்தையும் இது பெருசு இது சின்னது சொல்ல விரும்பலை பகவத்பாதர். வெரி நியூட்ரல் ஆச்சாரியர். பகவத்பாதருடைய கொள்கை வந்து அத்வைதம். அதுபோலவே வந்து மாத்வாச்சாரியா இருக்கார், ராமானுஜாச்சாரியா இருக்கார். இப்போ சூரியனுக்கு தீபம் காட்டுறது எதோட கம்பேர் பண்ணுறாப்படி விசிஷ்டாத்வைதத்தை, அதெல்லாம் ரொம்ப பெரிய டீட்டெயில் சப்ஜெக்ட். அதை பிரித்து பார்த்து பழக போனால் ரொம்ப டைம் போயிடும். அதனால் அந்த அளவுக்கு தெரிஞ்சுட்டா போயிடும். விசிஷ்டாத்வைதம் என்ன, துவைதம் என்ன அப்படின்னா அது ஒரு பெரிய சர்ச்சா விஷயம். அப்போ சூரிய தீபம் காட்டுறது, சூரியனுக்கு தீபம் காட்டுறது வந்து விசிஷ்டாத்வைதத்துக்கு சமம். அதுபோலவே சந்திரனுக்கு அர்க்கியம் கொடுப்பது வந்து துவைதத்துக்கு சமம். இப்போ சமுத்திர ஸ்நானம் செய்வது வந்து அத்வைதத்துக்கு சமம். சமுத்திர ஜலம் எடுத்து சமுத்திர ஜலத்திலே விடுறது. அத்வைதத்திலிருந்து அத்வைதமே தான் பிறக்கிறது. தட்ஸ் அ கான்செப்ட். அப்போ இந்த 3 பிரஸ்தானங்களுக்கு திருப்பிரஸ்தானம்னு பேர் இருக்கு. 3 பிரஸ்தானத்தில் இருக்கிறவங்க வழியாகவும் ஒரு ஆராதனா சம்பிரதாயத்தை கொண்டு வந்து கன்க்ளூட் பண்றாரு, சமாப்தி பண்றாரு இந்த ஸ்லோகத்தை. இவ்வளோ அழகான, பியூட்டிஃபுல், வெரி சமத்கார் அண்ட் வெரி இன்டெலிஜென்ட். அண்ட் எங்கேயுமே அவருக்கு வந்து ஆர்குமெண்ட்ஸோ நாளைக்கு ஏதாவது யாராவது தப்பு கண்டுபிடிக்க ஒரு வாய்ப்பே கொடுக்கு அந்த அளவுக்கு பகவத்பாத் ரொம்ப
யூஸ் பண்ணியிருக்கார். ஏன்னா அம்பாள் தானே பகவத் பாதை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கா, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தானே தேவி எல்லாத்தையும் கொடுப்பல் அந்த புத்தியில. இப்படி இப்போ எல்லா பிரஸ்தானங்களும், திருப்பிரஸ்தானமாகட்டும் இல்லை வேற ஏதாவது ஒரு தத்துவமாகட்டும், எல்லாமே வந்து ஒரு உபாதி தான். உபாதி இல்லாம எந்த ஒண்ணுக்கும் உலகத்துல நிலநிற்பு கிடையாது. நத்திங் கேன் எக்ஸிஸ்ட் வித்தவுட் அ டிவைஸ். ஒரு உபாதி. இப்போ பிரகாசம் அப்படின்னா யாராவது காட்டணும், அப்போ ஒரு டார்ச் தேவை இருக்கு, இல்லைன்னா ஒரு விளக்கு தேவை, அப்போ அதில் திரி தேவை, எண்ணெய் தேவை, நெருப்பு தேவை, அப்போதான் அது எல்லாத்துக்கும் உபாதி தேவை. உபாதி இல்லாமல் எதையும் சொல்ல முடியாது. தோசை பண்ணணும், அதுக்கு தோசை மாவு வேணும், தோசை கல் வேணும், அது திருப்பி போடுறதுக்கு ஒரு குறிப்பு வேணும், அடுப்பு வேணும், இதெல்லாம் இருந்தாலும் தோசை ஆகும். ஜபிக்கணும், நல்லா உடம்பு வேணும், ஞாபக சக்தி வேணும். அதில் புத்தகத்தை பார்த்து கூட படிச்சுக்கலாம், தப்பில்லை. புத்தகத்தை பார்த்து தான் படிக்கணும் ஆக்சுவலி. அப்போ ஸ்வரம் வேணும், ஸ்வரஸ்தானம் தெரியணும். இந்த மாதிரி தத்துவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு உபாதி தேவை. உபாதி இல்லாமல் ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு மீடியேட்டர், ஒரு மீடியம் இஸ் ரிக்வயர்ட் டு கம்யூனிகேட் அ மெசேஜ். மீடியாவோட கான்செப்ட் இதுதானே. அப்போ இந்த திருப்பிரஸ்தானங்களுக்கும் இது மாதிரி தான் இருக்கு. அப்போ ஐதர் விசிஷ்டாத்வைதம், இல்லைன்னா துவைதம், இல்லைன்னா அத்வைதம். இந்த 3 தத்துவங்களுக்குள்ளதான் எல்லா விதமான பக்தி சாதனைகளும் ஆன்மீகமும் அதுக்குள்ளதான் அடக்கமாயிருக்கு. ஒவ்வொரு பக்தனையும் பராசக்திங்கிறதான தத்துவத்தில் கொண்டு சேர்க்கறதுக்கு பகவத் பாதை ஒரு ஸ்ட்ரிங் போடுற, அதுக்கு பேரு பாலம், ஒரு பிரிட்ஜு. இந்த பக்கம் நாம, அந்த பக்கம் சக்தி. நாம இங்கிருந்து சக்தியிடம் எப்படி போய் செல்ல முடியும், சேர முடியும்? 1 நாமம் சொல்லி பண்ணலாம், 2 யோகம் பண்ணி தெரிஞ்சுக்கலாம், 3 ஸ்தோத்திர பாராயணம் பண்ணலாம், 4 பஜனை பண்ணலாம், 5 பாராயணம் கேட்கலாம், 6 பாராயணம் சொல்லலாம், 7 சேவை செய்யலாம், 8 தீர்த்தாடனம் பண்ணலாம், 9 புண்ணியப்பிரதமான பொருள்களோட நாம் சம்பர்க்கம் பண்ணிக்கலாம். இப்படி பலவிதமான மார்க்கங்கள் இருக்கு உலகத்தில், எண்ணற்ற மார்க்கங்கள் இருக்கு. பட் இந்த மார்க்கங்களை என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரு எண்டிங் பாயிண்ட், ஒரு டெஸ்டினேஷன் இருக்கு. கிளம்புறது ஒரு இடத்துல இருந்து ரீச் பண்றது ஒரு இடத்துக்கு. இந்த ஜீவாத்மாவினுடைய பிரயாணம் இந்த உடம்பு வழியாக என்னெல்லாமோ உடம்புகளில் உட்காந்துட்டு கடைசியில பிகாஸ் ஆஃப் இட்ஸ் மெச்சூரிட்டி, இல்லைன்னா பிகாஸ் ஆஃப் இட்ஸ் புண்ணியம், ஹோலி கிரெடிட்ஸு, பிகாஸ் ஆஃப் இட்ஸ் மெரிட்ஸு, அந்த பேசிஸில் இதுக்கு மனுஷ ஜென்மா கொடுக்கலாம், மனுஷ ஜென்மாவுக்கு இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதான ஒரு பிரேரணை, ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரப்போசல் இந்த பிரம்மலோகத்தில் உற்பத்தி ஆகிறது. அதை தான் பிரம்மா கன்சிடர் பண்ணுறாரு. அப்போ என்னென்ன டிக்கெட்டுகள்லாம் மனுஷனாக பார்க்க போனோமா, ஓகே, மனுஷனில் எந்த வர்ணம், எந்த ஜாதி, எந்த குணம், எந்த இது எல்லாம் தீர்மானம் பேஸ் பண்ணி தான். எல்லாம் நம்மளுடைய செயலை பொறுத்து இருக்கு, கர்மாவை பொறுத்து இருக்கு. சத்கர்மாவை பண்ணு, சத் விஷயங்களை பிராப்தி. துஷ்கர்மா பண்ணு, துஷ்கர்ம பலத்தை பிராப்தி. அதுக்கு எந்த விதமான எக்ஸம்ஷன்ஸும் கிடையாது. ஆகவே இந்த பிரபஞ்சத்தில் எல்லாத்துக்கும் ஒரு உபாதி, ஒரு பாலம் தேவை. இதுக்கும் அதுக்குமா எட்டக்கூடியதான ஒரு நிலை. இந்த பிரிட்ஜ் தான் பகவத் பாதை. இந்த பிரிட்ஜ் தான் மகாத்மாக்கள். 1 2 கிடையாது, ஏராளம் ஏராளம் ஆயிரக்கணக்கான மகத்தத்துவங்களே இதுக்கு வியாக்கியானம் பண்ணி சொல்லலாம். இப்போ அந்தாதி அபிராமி, பராசக்தி அகிலாண்டேஸ்வரி, அபிராமி தாயாரை தெரிஞ்சுக்கிறதுக்கு, அபிராமி தாயாருடைய பாதங்களில் போய் சேர்றதுக்கு அபிராமி பட்டர் ஒரு பெரிய பிரிட்ஜ், ஒரு பெரிய பாலமாக இருந்தார், ஒரு மீடியேட்டராக இருந்தார் அல்லவா. மேல்பத்தூர் நாராயண பட்டதிரிப்பாடு, நாராயணியம் அப்படிங்கிறதான பிரிட்ஜ் வழியாக கிருஷ்ண பரமாத்மாவுடைய பாதவங்கதங்களை போய் சேர்றதுக்கு வழிகாட்டி கொடுத்தார். சர்வ வேதங்களும் 18 36 புராணங்களும் வழியாக வேதவியாசருங்கிறதான பாலம், அந்த பிரிட்ஜ் மீடியேட்டர். பிரம்மானந்தத்தை வந்து எப்படியெல்லாம் புரிஞ்சுக்கலாம், எந்தெந்த விதத்துல எல்லாம் புரிஞ்சுக்கலாம், வேதமாகவா, வேதாந்தம் வழியாகவா, உபனிஷத்தாகவா, ஸ்தோத்திர கீதங்களாகவா, புராண கதைகள் வழியாகவா, எப்படி வேணுமோ அப்படி உன்னோட சௌகரியம். அதுக்கு அதாவது அலாக்காட்டாங்கிறதால சில சிலபஸே அலாக்காட்டா வச்சுக்கோங்களேன். நம்ம ரெஸ்டாரண்ட்ல போறோம், என்ன சாப்பிட போறாய், கேட்கவே வேண்டாம், என்ன வேணா ஆர்டர் பண்ணு, மெனு கார்டு அடிச்சு வச்சிருக்கா, காம்பினேஷன் ஆஃப் இது அது இதுமான போடு, பில்லு கொடுத்துட்டா போரும், எதை வேணா கொடுப்பேன் சாப்பிட்றதுக்கு, அலக்காட்டா. அதே மாதிரி சனாதர்மத்தில் வந்து அலக்காட்டா, உனக்கு கொஞ்சம் பஜனை பாடணும், கொஞ்சம் புராண கதைகள் கேட்கணும், கொஞ்சம் உபன்யாசம் கேட்கணும், கொஞ்சம் சேவை பண்ணணும், கொஞ்சம் வந்து தியானம் பண்ணணும், எதை வேணா பண்ணேன். நோ ஒன் ஸ்டாப்ஸ் யூ, டூ இட். எது பண்ணணும் தோன்றது பண்ணு, எல்லாம் ஒண்ணுதாங்கிறதான சத்துவத்தை மட்டும் மனசுல வச்சுக்கோ, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ சர்வவிதமான வேதாந்தங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாத்துக்கும் வந்து வேதவியாச மகர்ஷி வந்து நமக்கு பிரிட்ஜாக உபாதியாக இருந்தார். ராமாயணத்துக்கு வால்மீகி மகர்ஷி உபாதியாக இருந்தார். கம்பர் ராமாயணம், துளசி ராமாயணம், மலையாளத்தில் எழுத்தச்சன், எப்பேற்பட்டதான மகான்கள் எல்லாம் இந்த ஸ்தோத்திரத்தை, அந்த இறை சக்தி அடைவதற்கு ஒரு பிரிட்ஜ், ஒரு பாலமாக இருந்தார்கள். லலிதா சகஸ்ரநாமத்துக்கு ஹயக்ரீவ அகஸ்த சம்பாதேசி லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் கதனம் அப்படின்னு சொல்லுது. அப்போ லலிதா சகஸ்ரநாமம் அப்படிங்கிறதான பிரிட்ஜ் வழி
அதுக்கு பிரிட்ஜாக இருந்தது யாரு? ஹைகிரீவ மகர்ஷி, அகஸ்திய மகர்ஷி, பாஸ்கர் ராயர், பாலபாஸ்கரம்னு பேர், நான் சொன்னேன் முன்னாடி 7000 கிரந்தங்கள், பாஸ்கராச்சாரியார், கண்டியூர் மகாதேவ சாஸ்திரிகள். எனக்கு ரொம்ப பிரியம் இந்த குருதாதர்கிட்ட. நிறைய வியாக்கியானம் அவரோட தான் நான் படித்து புரிஞ்சுட்டு இருக்கேன். அனந்த கோடி நமஸ்காரம் இந்த மகாத்மாவுக்கு. கண்டியூர் மகாதேவ சாஸ்திரிகள் இவர்களெல்லாம் உபாதிகளாக இருந்து நம்மளை இறைவனிடம் கொண்டு சேர்க்கறதுக்கு வழிகாட்டியாக இருக்கார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். இதில் ஸ்ரீமத் பாகவதம், சுகபிரம்மம், அதே மாதிரி சூத மகர்ஷி ஈஸி வேயில் பகவானை ரீச் பண்ணுறதுக்கு நிறைய மகாத்மாக்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கா அவரோட லைஃப்பை. என்னெல்லாமோ சுகதுக்கங்களை சகனம் பண்ணிட்டு அவங்க இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கா. ஆகவே அந்த ஜனமேஜனாகட்டும், பரிசுத்தாகட்டும், இல்லை சுகபிரமாகட்டும், இவங்கெல்லாம் அதுக்கு உதவிகளாக இருந்தார்கள். பார்வதி சுயம்பரம், அப்புறமா குமார சம்பவம், இதெல்லாம் காளிதாசர் நம்மளை சக்தியோட கனெக்ட் பண்ணி விடுறார். அதே மாதிரி சங்கீத உபாசனை, தியாக பிரம்மம், தியாகராஜ பாகவதர், இப்படி பல மகான்கள் பகவானை எப்படி அடையலாங்கிறதுக்கு வழியாக, மார்க்கமாக, மைல்ஸ்டோன்களாக, ஆரோவாக, மார்க்கபந்துவாக இருந்து நமக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கா. புண்ணியப்பிரதமான பதிகங்களை பாடி பகவான் நேரடியாக பார்த்து கொண்டு தத்துவங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கா. அதுபோல ஆழ்வார்கள் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கிற ரகசியம், நாயகங்கள் சிவ ரகசியம், ஜெயதேவ கவி, ஜெயதேவர் லீலாவதி அம்மா இவர்களுமா சேர்ந்து கிருஷ்ண பரமாத்மா இருக்கக்கூடியதான அபரிமிதமான பக்தி சந்தையை உருவாக்கக்கூடியதான கீதா கோவிந்தம் போன்றதான தத்துவங்கள் எல்லாம் உருவாக்கியிருக்கார்கள். கோபிகா கீதம், அக்ரூரர் உத்தவர், இவங்களுடைய இணைப்பினால பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கு வழிகாட்டி கொடுத்தார். ஸ்ரீபாத சப்ததி, மேற்பத்தூர் நாராயண பட்டதிரிப்பாடு அவருடைய கடைசி கம்போசிஷன் ஸ்ரீபாத சப்ததி. 70 ஸ்லோகம் அம்பாளுடைய திருப்பாதங்களை பற்றி மட்டுமே. எண்ணித்தக்க முடியாத அளவுக்கு பலவிதமான ஸ்தோத்திரங்கள், சம்ஹிதங்கள் எல்லாம் வியாக்கியானம் பண்ணக்கூடியதான பலவிதமான தத்துவங்களை, அது பிரம்மசூத்திரத்திலிருந்து சாதாரண சின்ன ஸ்தோத்திரம் கஜானனம் பூதகணாதி சேவிதம் வரைக்கும் சர்வத்துக்கும் வியாக்கியானம் பண்ணி தசோபனிஷத்து அப்படிங்கிறதான பரம முக்கியமான 10 உபனிஷத்துக்களினுடைய வியாக்கியானம் பண்ணி சர்வத்தையும் இந்த மகிஷாசனமர்த்தினி ஸ்தோத்திரம், ஆனந்தலகரி, சௌந்தரலகரிங்கிறதான மகா ஸ்தோத்திரம், இது எல்லாத்தையும் நமக்கு பண்ணி கொடுத்ததான ஜெகத்குரு ஆதிசங்கர பகவத்பாதர், சகலவிதமான சந்நியாசி சிரேஷ்டர்களுக்கும் சிரேஷ்டராக இருக்கக்கூடியவர். அந்த மகாத்மா இந்த மதுரமான சௌந்தரலகரிங்கிறதை உருவாக்கி ஒவ்வொரு பக்தரையும் பராசக்தியும் அப்படிங்கிறதான ஜெகன்மாதாவோட ஐக்கியமாக வைக்க ரொம்ப முயற்சி பண்ணி இந்த ஸ்லோகத்தை உருவாக்கி இருக்கார். பகவத்பாதர் நமக்கு பெரிய உபாதி. புதுக்கோட்டை கோபாலகிருஷ்ண பாகவதர் தான் இந்த சம்பிரதாய பஜனை. தோடையமங்கலம் ஜய ஜானகி ரமண ஜய விபீஷண சரணா ஜய சரோருக சரணா ஜய தீன கருணா ஜய ஜய. பஜ சம்பிரதாயம் கோபாலகிருஷ்ண பாகவதர். பஜனையில லயிக்க முடியாதவ யாரா இருப்பாளா? பகவன் நாமாவை பாடல்களில் கேட்டு 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 கண்ணீர் விட முடியாதவ யாரா இருப்பாளா? உலகத்தில் கொஞ்சமாவது பக்தி இருக்க முடியாதா? இப்பேற்பட்ட மகான்கள் எவ்வளவு பேர் நமக்கு உபாதியாக இருந்து பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளதான மார்க்கத்தை காட்டி கொடுத்ததான மகாத்மாக்கள். இந்த அத்தனை மகாத்மாக்களுடைய சைதன்யத்தையும் அத்வைத ஆச்சாரியரான ஆதிசங்கர பகவத்பாதர் தலைமையில தாங்கிண்டு இந்த மகா ஸ்தோத்திரமான சௌந்தரலகரிங்கிறதான ஸ்தோத்திரத்தை உருவாக்கி கொடுத்து அம்பாளிடம் நம்ம ஜபம் பண்ணக்கூடியதான ஒவ்வொருத்தரையும், ஸ்துதி பண்ணக்கூடியதான ஒவ்வொருத்தரையும் அம்பாளுடைய சொந்தம் புத்திரியாக மாற்றி வைத்தார். அந்த ஒரு பந்தம், ஒரு ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு பகவத்பாதருக்கு அனந்த கோடி நமஸ்காரம். எத்தனை ஜென்மாக்கள் நாம பகவத்பாதரை பிரசம்சை பண்ணினாலும் இந்த கடன் தீராது. அவ்வளோ பெரிய ஒரு தத்துவத்தை கொடுத்தவர். ஸோ முக்கியமான உபாசனா மார்க்கங்கள், மனிதனுடைய ஆத்மாவினுடைய நிலை, ஜாகிர ஸ்வப்னா சுஷுப்தா, அப்புறமா மனசா வாச்சா கர்மனா, காலத்திரயங்கள், ஸ்தூலம் சூக்ஷ்மம் பரம், அக்ஷர மகாத்மியம், சக்கர மகாத்மியம், இந்த ஸ்ரீசக்கர மகாத்மியத்தை, இப்படி என்னெல்லாம் ஒரு மனுஷன் தெரிஞ்சுட்டா அவனுடைய புத்தி சின்னதாகி பக்தி பெருசாகுமோ அதெல்லாத்தையும் திரட்டி கூட்டி ஒரே ஒரு ஸ்தோத்திரத்தை கொடுத்துருக்கார் இந்த சௌந்தரலகரிக்குள்ள. அப்போ அவரால் லலிதாசாசனம் பண்ண முடியலையே அப்படிங்கிறதான சர்வத்தையும், அந்த சக்தியை பூராவும் இந்த 100 ஸ்லோகங்களில் போட்டு தள்ளியிருக்காரு. லலிதாசாசனம் 365 வரிகள் இருக்கு, இங்க 100 ஸ்தோத்திரத்தில் எல்லாத்தையும் கொடுத்துருக்கார். அப்படி இறைவனை நாம் அடைவதற்கும் சாட்சாத்காரம் செய்வதற்கும் அந்த இறை சக்தியிலே நம்மளை லயமாக்கி, அதாவது சாயுஜ பதவியை அடைய வைப்பதற்கும் ஒவ்வொரு மகான்களும் அவர்களுடைய வாழ்க்கையை பூராவுமே இந்த பகவத் ஆராதனையில பயன்படுத்தி மனிதனை
அவனுடைய வாழ்வில் இருந்து அவனை உத்தாரணம் பண்ணி, சம்சார பந்தத்திலிருந்து அவனை உத்தாரணம் பண்ணி அத்வைத ஸ்வரூபமான சாயுஜ்ய மோட்ச பதத்துக்கு கூட்டி செல்வதற்காக ஒவ்வொரு ஆச்சாரியர்களும் அநேக விதத்தில் கஷ்டப்பட்டிருக்கா. அது ரொம்ப சிறந்ததான, ரொம்ப சரளமான பாஷையில் புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு உபகாரமாக இருந்ததான ஆதிசங்கர பகவத்பாதர் நம்மளை ஒவ்வொருத்தரையும் அம்பாளிடம் கொண்டு சேர்க்கிறார். ஒரு குழந்தையை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தைக்கு அம்மா கிட்ட இருக்கிறதா மாதிரி ஒரு சுகமும் சேஃப்டியும் கம்ஃபர்ட்டும் வேற எங்கேயும் யார்கிட்டையும் இருக்கிறது இருக்காது. அதுபோல எல்லாருக்கும் எதை தெரிஞ்சுக்கணும்? சிவத்தை தெரிஞ்சுக்கணும், சிவமாகணும். அதுதான் அல்டிமேட். எந்த விதமான மார்க்கங்களை உபயோகப்படுத்தினாலும் பரவாயில்ல, எந்த மதாச்சாரங்களை ஃபாலோ பண்ணாலும் பரவாயில்ல, அல்டிமேட்லி எவ்ரி ஒன் மஸ்ட் ரீச் சிவத்துவம், அந்த சிவசாயுஜத்தை அடையணும். அதுக்கு அந்த சிவனுடைய தர்மபத்னியான பதிவிரதா ஸ்வரூபிணியான பராசக்தியை தவிர வேற யாராவது ஒரு ஈஸியான கான்டாக்ட் நமக்கு இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஆகவே அந்த சிவத்தத்துவத்தில் சாயுஜ்யம் அடைவதற்கு அந்த ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் எந்த ஈஸியான வழி அப்படின்னு பார்த்தா, அது சக்தியினுடைய பாத பங்கஜங்களை கட்டியாக பிடித்து கொண்டு கரங்களினால் ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு புன்சிரிப்பினால நமக்கு கொடுக்கிறதான ஒரு கான்ஃபிடன்ஸ் அம்பாட்டு, அதையெல்லாம் வாங்கிட்டு சக்தி உபாசனை வழியாக நாம் ஒவ்வொருவரும் அம்பாளுடைய இந்த மணிதீபம் அப்படிங்கிறதான வீட்டுக்குள்ளே போய் அங்கே ஸ்திரமாக இருக்கிறதுக்குள்ளதான ஒரு மார்க்கத்தை பகவத் பாதர் அமைச்சு கொடுத்தார் என்பதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு தத்துவம். அதனால பக்த ஜனங்கள் எல்லாருமே பரம பக்தி ஸ்ரத்தையோட இந்த சௌந்தரலஹரிங்கிறதான ஸ்தோத்திரத்தை ஜெபம் பண்ணி சிரவணம் பண்ணி மனசில் ஆராதனம் பண்ணி அம்பாளுடைய பரிபூர்ணமான கேசாதிபாதம் பாதாதிகேசம் அந்த திவ்ய சரீரத்தை எப்பொழுதுமே மனசுக்குள்ள தியானம் பண்ணிட்டு அம்பாளுடைய பாதம் எப்போ என்னுடைய மனசுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறதான எண்ணத்தோட நாம் உண்ணுகின்ற பொழுதும் உறங்குகின்ற பொழுதும் எதை சேவிக்கிற பொழுதும் அது அம்பாளுக்கு தான் நாம் கொடுக்கிறோம், அம்பாளாகவே தான் நாம் வாழறோம் அப்படிங்கிறதான எண்ணத்தோட இந்த பரிபூர்ணமான நம்பிக்கையோட பகவத்பாதர் நமக்கு எப்பவுமே கூட இருப்பார், அனுகிரகத்தை செய்வார், நம்மளுடைய குருநாதர் எப்பவுமே நம்ம கூடயே இருக்கார் அப்படிங்கிறதான அந்த நம்பிக்கையோட இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செஞ்சு அனைத்து ஜீவராசிகளும் அம்பாளுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்து பாத்திரமாகி அனைவருக்கும் மோட்ச சாயுஜ்யம் கிடைச்சு அம்பாளோடவே சேர்ந்திருக்கக்கூடியதான பாக்கியம் கிடைக்கட்டும் என்று நானும் விரும்புகிறேன், எண்ணுகிறேன். என்னையும் சேர்த்து எல்லாம் உங்களை மாதிரியே ஒரு சின்ன பக்தன் அவ்வளவுதான். அப்போ அந்த ஸ்தோத்திரத்தில் அவ்வளோ பெரிய மகாத்மத்தை சொன்னார். ஸ்தோத்திரம் சமாப்தி ஆயாச்சு. அம்பாவுடைய பாதத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ புரிஞ்சதோ புரியாமலோ எந்த விதமான சரி தப்பு எதிர்பார்க்காமல் அம்பாளுக்கே நானும் சமர்ப்பணம் செய்து விட்டேன். இந்த ஸ்தோத்திரம், இந்த உபன்யாசம், இந்த சிரவண ரூபத்தை கேட்டதான அனைத்து பக்தராசிகளுக்கும் இனிமே கேட்க போறவங்களுக்கும் இந்த யூடியூப்ல இந்த சொற்பொழிவு இருக்கிற வரைக்கும் இனி எத்தனை 1000 வருஷங்களுக்கு அப்புறமா யாராவது கேட்கறதானா கூட அவங்களையும் சேர்த்துதான். ஒருவேளை இந்த ஸ்தோத்திர பாராயணம் ஜெபம் பண்ணி உபன்யாசம் பண்ணதுனால எனக்கு ஏதாவது ஒரு புண்ணியம் கிடைச்சிருந்து அப்படி இருந்ததுன்னா அந்த புண்ணியத்தினுடைய 4ல் 1 பங்கு நான் உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த துளசி சகித உதகத்தில் சத்திய பிரதிஜ்ஞை பண்ணி அம்பாளுடைய பாதத்தில் சமர்ப்பணம் செய்கிறேன். ஏதாவது நான் சொன்ன இந்த ஸ்தோத்திர பாராயணத்தில் சத்புண்ணியம் ஏற்பட்டிருந்தது அப்படின்னா பாவமில்லை என்னோடையே இருக்கட்டும். நான் கதை சொல்கிற நேரத்தில் நிறைய மசாலா எல்லாம் போட்டு திணிச்சிருக்க வாய்ப்பு உண்டு. சொல்லக்கூடாத சொன்னதான பாவமெல்லாம் இருக்கும். பட் அதெல்லாம் மன்னிக்கப்படும், அதில் எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் புண்ணியம்ங்கிறது ஒன்று இருந்து அப்படின்னா அந்த புண்ணியத்தினுடைய 4ல் 1 பங்கு, அதாவது 25% உங்களுக்கு எல்லாருக்காகவும் நான் சமர்ப்பணம் செய்கிறேன். ஓம் தத்சது. துளசியை சத்தியமாக வைத்துக்கொண்டு ஜலத்தை சத்தியமாக வைத்துக்கொண்டு அர்க்கியத்தோட சமர்ப்பணம் செய்து விட்டேன். பிரதீபஜ்வாலாபிர் திவசகர நீராஜன விதிஹி சுதாசுதேச்சந்திரோபல ஜலலவைரக்ய ரச்சனா ஸ்வகீயைரம்போபிஹி சலிலநிதி சௌஹித்யகரணம் त्वदीयाभिर्वाग्भिस्तव जननी वाचा स्तुतीरियम्. ओम श्रीललिता महात्रिपुरसुन्दर्यै नमः. सौन्दर्यलहरी अर्थव्याख्यान उपन्यासं च समस्तोपचारान् समर्पयामि. गुह्यादिगुह्यगोप्तृत्वं गृहाणात् कृतं जपं सिद्धिर्भवतु मे देवी त्वत्प्रसादात् महेश्वरी.
अनेन सौन्दर्यलहरी स्तोत्र जपेन अर्थव्याख्यान उपन्यासं सहित सर्वात्मिक श्री महात्रिपुर सुंदरी तृप्त्यर्थम ओम तत्सत् ब्रह्मार्पणमस्तु हरिः ओम। ओम श्री ललिता महात्रिपुर सुंदर्यै नमः। तव रहस्यं न जानामि तव कीर्तनम् उपन्यासं न जानामि क्षम्यतां श्री ललितेश्वरी। ओम सर्वं जगदम्बार्पणमस्तु हरिः ओम। அம்பாள் கருணையினாலையும் ஆதிசங்கர பகவத்பாதருடைய அனுகிரகத்தினாலையும் நான் வணங்கக்கூடியதான என்னுடைய மதிப்புக்குரியதான நிறைய குருக்கள் இருக்கா. முக்கியமாக சொல்ல போனா என்னுடைய தாய் தந்தைகள், என்னுடைய பெரியம்மா பெரியப்பா, அவங்க தான் எனக்கு பிரம்மோபதேசம் பண்ணவர்கள். சீதாலட்சுமி சமேத சத்யபாகீஸ்வர ஐயர், சாரதாம்பா சமேத ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்ச சுவாமிகள், நாரத மகர்ஷி, அஞ்சனேய சுவாமிகள், குரு ராகவேந்திரர், ரமண மகர்ஷி, சேஷாத்ரி சுவாமிகள், கிருபானந்த வாரியர், சிங்காரிபுரம் அந்தராம தீட்சிதர், அஃப்கோர்ஸ் நேச்சுரலி ஆதிசங்கர் பகவத்பாதர். அவர் என்னுடைய சிரசில் அலங்காரமாக உட்கார்ந்துட்டு இருக்கார். நாக்கல சரஸ்வதி தேவியும். மற்றதெல்லாம் அம்பாளுடைய பக்தி சாதனங்களுக்கு உபயோகமான பொருள்கள். தெரிஞ்சவா தெரியாதவா விட்டு போனவர்கள் சேர்ந்தவர்கள் அனைத்து குருமகா சன்னிதானத்துக்கும் என்னுடைய பரிபூர்ணமான நமஸ்காரம். அவங்களுடைய ஆசீர்வாதத்தினால மட்டும்தான் இந்த சொற்பொழிவு நல்லபடியாக சம்பூர்ணமானது. என்னுடைய மந்திரோபதேச குருவான மாதா அமிர்தானந்தமயி தேவிக்கும் ஒரு ஸ்பெஷல் நமஸ்காரத்தோட இந்த உபன்யாசத்தை சமாப்தி செய்தேன். நம்ம சிவா. அடுத்த வார சத்சங்கத்தில் அம்பாளிடம் கேட்ட என்ன உபன்யாசம் பண்ணலாம் அப்படின்னு 3 விஷயங்கள் அம்பாளுக்கு முன்னாடி சமர்ப்பணம் செஞ்சேன். ஒன்று தேவி மகாத்மியம், இரண்டாவது திருசதி, மூன்றாவது மனுஸ்மிருதி. இந்த 3ல் எதை அனுகிரகம் பண்ணி கொடுக்குறையோ அந்த உபாசனை செய்ய நான் தயாராக இருக்கேன். கூடவே இருந்து அந்த விஷயங்களை ஜனங்களுக்கும் எனக்கும் புரிகிற மாதிரி உனக்கு திருப்தியாகும்படியான மார்க்கத்தில் அனுகிரகம் செய்திருவாயாகன்னு கேட்டதுக்கு அம்பாள் தேவி மகாத்மத்தை சொல்லு அப்படின்னு எனக்கு ஆட்னை பண்ணியிருக்கா. அதன்படி தேவி மகாத்மத்தை உபன்யாசம் பண்ண விரும்புகிறேன். நீங்களே எல்லாரும் எனக்கு அனுகிரக ஆசீர்வாதத்தை பண்ணுங்கோ. அம்பாள் கருணையினால அனைவரும் சேர்ந்து மணிதீபத்துக்கு போவோம். தனித்தனியாக போக வேண்டாம், எல்லாருமா சேர்ந்து மணிதீபத்தில் போய் இந்த காமேஸ்வரன் காமேஸ்வரியான பராசக்தியை நிரந்தரமாக வழிபடுறதுக்குள்ளதான ஒரு பாக்கியம் அம்பாள் அமைத்து கொடுக்கட்டும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு இந்த உபன்யாசத்தை இங்கே பூர்த்தி செய்கிறேன். ஹரஹர நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. ஓம் பராசக்தி மாதா கீ ஜெய். सर्वं जगदम्बार्पणमस्तु हरि ओम।